வணக்கம் நண்பா, வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்ட பார்க்கலாம். நம்ம கதையோட ஹீரோயினி பேரு சாங்யூ. அவ சொர்க்கத்துல இருக்கிற கல்யாண மாலையில வேலை செய்யற ஒரு தேவதை. இந்த கல்யாண மாலைனா என்ன? பொருத்தமான ஜோடியை சேர்த்து வைக்கிறது. அந்த வேலையை தான் இவ சொர்க்கத்துல பாக்குறா. இவளோட வேலையே உண்மையான காதல் ஜோடிக்கு லவ் உருவாக்கி அவங்கள காதல் நூலால ஒண்ணு சேர்த்து வைப்பா. அந்த மாதிரி நேரத்துல தான் ஒரு பெரிய பிரச்சனை வருது. தேவலோகத்தோட மொரட்டு சிங்கம்னு சொல்லப்படுற நம்ம ஹீரோவுக்கு இன்னும் 7 நாள்ல கல்யாணம் பண்ண வைக்க சொல்லி தேவேந்திரன் ஆர்டர் போட, அப்படி பண்ணலன்னா கல்யாண மாலையை அழிச்சிருவேன்னு சொல்ல காதல் கிழவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இவர் தான் காதல் கிழவன், இந்த கல்யாண மாலையோட தலைவர். அவர்கிட்ட தான் அசிஸ்டண்டா நம்ம தலைவி வேலை பாக்குறா. இப்ப ஹீரோவோட கல்யாண பொறுப்பு நம்ம தலைவியோட தலையில கட்ட, இவ உடனே ஹீரோவோட பெருமையை கதையா சொல்லி அவனை ஏல விடுறா. யாரு அதிகமா காசு கொடுத்து வாங்குறாங்களோ அவங்க கூட தலைவனை கட்டி வைக்கிறேன்னு சொல்ல, உடனே தேவதைங்க போட்டி போட்டு ஏலத்துல கலந்துக்கிறாங்க. அப்ப கடல் தீவோட இளவரசி லட்சக்கணக்கான வைரக்கல்லையும் அதோட உயிர் கொடுக்கிற மாயக்கல்லையும் ஏலத்துல வைக்க, உடனே தலைவி அந்த பொண்ணை செலக்ட் பண்றா. சரியா இந்த நேரத்துல தான் அந்த உயிர்கல்லு தேவலோகத்துல இருக்குன்னு அரக்கர்களுக்கு தெரிய வர, உடனே அதை திருடுறதுக்காக அவங்க தேவலோகம் மேல படையெடுத்து வர, அப்ப நம்ம ஹீரோ மாசா வந்து அவங்களோட சண்டை போட, நம்ம ஹீரோவோட பேரு சூகாங் தனியாளா எல்லாரையும் அடிச்சு சதற விடுறா போல. இவர்தான் அந்த சிங்கிள் சைக்கோவா 1 லட்சம் யுகமா தவத்துல இருக்காருன்னு சொன்னாங்க. கெலோனா இருப்பான்னு பார்த்தா ஹேண்ட்ஸமா இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஏற்கனவே நடந்த போர்ல அரக்க தலைவனோட சண்டை போட்டிருக்கான். அதுல நம்ம ஹீரோ தான் வின் பண்ணிருக்கான். ஆனா அப்ப நடந்த போர்ல அவனோட பாதி பவரை இழந்திருப்பான். அதனாலதான் தவத்துல இருந்திருக்கான். ஆனா இப்ப அரக்கர்களோட மறுபடியும் சண்டை போட்டதால மறுபடியும் வீக் ஆயிடுறான். இப்ப ஹீரோட பவர் கிடைக்கணும்னா அவன் பூலோகத்தோட காதல் சவாலை ஃபேஸ் பண்ணணும். ஆனா நம்ம ஹீரோக்கு அதுல இன்ட்ரெஸ்டே இல்ல. இந்த பக்கம் ஹீரோவுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தலைவி என்ன பண்றா, இருக்கிறதுல சக்தி வாய்ந்த காதல் நூலை போய் திருடுறா. இந்த காதல் நூல் கண்ணுக்கே தெரியாது. நார்மலான காதல் நூலை பிடிக்கலனா கட் பண்ணலாம். ஆனா இது அப்படி இல்ல. ஒரு தடவை கட்டிட்டா கட் பண்ணவே முடியாது. இந்த நூலை எப்படியாவது ஹீரோ கையில கட்டி விட்டு அந்த இளவரசி கூட கோத்து விடணும்னு தலைவி முடிவு பண்ண, கட் பண்ண நம்ம ஹீரோ தவத்துல இருக்கிற நேரம் பார்த்து நைஸா அவன் இடத்துக்கு போய் அவன் கையில அதை கட்ட பாக்குறா. ஆனா கட்ட போனவ ஹீரோவோட அழகுல மயங்கி ஸ்டன் ஆகி நிக்க, அப்ப ஹீரோவளை பாத்துறான். ஹேய், நீ தானே அந்த சாங்கியூ, என் பேரை ஏலத்துல விட்டவ? அது நான் இல்லங்க, என் அக்கா சங்கவி. ஹேய், என்கிட்டயே நடிக்கிறியா? உன்னை இப்ப என்ன பண்றேன் பாரு. ஐயோ, நம்மள கொன்னுருவானோ? உடனே எஸ்ஸாக பாக்க, அப்ப தலைவன் அவ கையை பிடிக்க, அப்பாவை எடுத்துட்டு வந்த நூலு கீழே விழுந்து அவங்க 2 பேர் கையிலும் போய் 2 பேருமே லவ்வர்ஸ் ஆக, ஹேய் இத கைட்டடி. ஐயோ, இது எப்படி நடந்தது? இப்போ இத மட்டும் நீ கைட்ல, அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது. ஐயோ, நம்மள கொன்னுருவாரோ? உடனே அவ எஸ்ஸாக பாக்க, ஆனா தலைவன் விடாம அவளை தோடத்த, அவ தெரியாம பூலோக கிணத்துல விழுந்துடுறா. கயிறு இவன் கையில இணைக்கப்பட்டதால அவனும் அந்த கிணத்துக்குள்ள இழுக்கப்பட, கட்பானா பூலோகத்தை காட்ட, பூலோகத்துல அந்த 2 பேருமே மறுபிறவி எடுக்கிறாங்க. அதுவும் தலைவி டைகராவும் நம்ம ஹீரோ காட்டு பண்ணியாவும் பிறக்க, அவ தலைவனை பார்த்து பயங்கரமா சிரிக்கிறா. இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அதோட என்னால ரொம்ப நல்லா இங்க இருக்க முடியாது. நான் இப்பவே சாக போறேன். இல்லங்க, விதிப்படி செத்தாதான் சோதனை முடியும். அப்படிலாம் இல்ல, செத்தா முடிஞ்சிரும். இல்லங்க முடியாது, தலைவன் சாகலான்னு போக, அதே நேரத்துல வேட்டைக்காரங்க வர அவங்க தலைவனை அம்பால கொல்ல பாக்க, ஆனா தலைவி தலைவனை காப்பாத்துறேன்னு சொல்லி அவ செத்து போயிடுறா. தலைவனும் செத்து போக, அவங்க 7 காதலோட முதல் காதல் காமெடியா முடியுது. ஆனா இன்னும் 6 காதல் இருக்குங்க. கட் பண்ணா தலைவன் கூட போன தேவதைய பார்க்க எல்லாரும் வர, வந்தது வேற யாரும் இல்ல, நம்ம தலைவிதான். அதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆக, அப்ப ஹீரோ வந்து அவளை முறைக்க, ஐயோ நம்மள கொல்ல போறாரு, பண்ணியா மாறினது தெரியக்கூடாதுன்னு சொன்னாரு, இப்ப ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. ஐயோ, என்ன வச்சு கேம் ஆட போறாரு. ஏய், என்ன வச்சு கேம் ஆடிட்டல, இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. யோ பெருசே, அடுத்த 6 சவாலுக்கும் இவதான் என் காதலியா வரப்போறவ. என்னது நானா? இதுக்கு நீ என்ன கொண்டு இருக்கலாமே. கட் பண்ண நம்ம தலைவி நம்ம தாத்தா கிட்ட புலம்பி தள்ளுறா. தாத்தா, எனக்கு 18 வயசு தான் ஆகுது. ஆனா அவரு ஒரு கிழவன். அந்த கிழவனெல்லாம் என்னால கட்டிக்க முடியாது. நீ என்ன அவனை கல்யாணமா பண்ணிக்க போற? வெறும் காதல் சோதனை தானமா? அதோட உன்னை யாரடி அவுக்க முடியாத காதல் கயிறை யூஸ் பண்ண சொன்னது? அப்ப அதை அவுக்கவே முடியாதா? அது அவுக்க 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு, அவன் கூட சேர்ந்து அந்த மீதி இருக்கிற 6 சவாலையும் முடி. இல்ல உங்குள்ள ஒருத்தன் சாகணும். இல்ல நான் சவாலுக்கே போறேன். இதே நேரத்துல கடலரசிக்கு இந்த விஷயம் தெரிய வர, உடனே அவ வந்து பிரச்சனை பண்ண, ஆனா தலைவி யாரு பேசி அவளை கரெக்ட் பண்ணிடுறா. இளவரசி, நீங்க தான் அவரோட மனைவியாக போறவங்க. ஆனா முதல் ட்ரையல் இருக்குல்ல, நீங்க அதுல பண்ணி
தனியா போய் அவரை லவ் பண்ணணும். ஆனா உங்க அழகுக்கு இது இழுக்கலவா, அதனாலதான் நான் அதை ஃபேஸ் பண்ணேன். ஆனா மீதி இருக்கிறதெல்லாம் நீங்க தான் ஃபேஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி அவளை சமாளிச்சு வழி அனுப்பிடுறா. கட் பண்ணா தேவலோகத்தோட பிளே பாயான மிங்குவான காட்டுறாங்க. அவன் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான். நம்ம ஹீரோ காதல் ட்ரைல ஒத்துக்கிட்டான்ல, அந்த பொண்ணு யாருன்னு பார்க்க அவன் போக அப்ப தலைவி அந்த வழியா வர அப்ப ஹீரோ அவளை பார்த்ததும் ஏதோ பழசெல்லாம் வந்த போது இது பழசா இல்ல இனிமே நடக்க போதான்னு தெரியல. அதே நேரத்துல நம்ம பிளே பாய்க்கு நம்ம ஹீரோயினிய பார்த்த உடனே புடிச்சு போயிடுது. அவனும் காதல்ல விழ இந்த பக்கம் ஹீரோ அவன் அண்ணனை போய் பார்த்து அதாங்க அவன் அண்ணன் வந்து தேவேந்திரன், அவரை போய் பார்த்து காதல் ட்ரையலுக்கு போக போறேன்னு சொல்ல கட் பண்ண எல்லாருமே அடுத்த சவாலுக்கு போக ஆனா போன தடவை 2 பேரும் பூலோகத்துக்கு போனது ஆக்சிடென்டா தான். ஆனா இப்ப ப்ராப்பரா போறதால அவங்களோட கடவுள் மெமரி இருக்க கூடாது. அதனால மருதி நீரை குடிக்க சொல்ல அதை குடிச்சா எதுவும் ஞாபகம் இருக்காது. அவங்க அந்த பூலோகத்துல அந்த கேரக்டராவே வாழ்வாங்க. ஆனா இங்கதான் ட்விஸ்ட், நம்ம பெருசு தலைவிக்கு மட்டும் ஞாபகம் இருக்கணும்னு அவளோட டீல மரவானந்திய கலக்கல. கட் பண்ண 2 பேரும் அதை குடிக்க அப்ப நம்ம பிளே பாயும் அவங்க கூட வரன்னு சொல்ல நீ ஏண்டா வர, எனக்கும் அதை அனுபவிக்கணும். இல்லையே நீ வேற எதுக்கோ வர மாதிரில இருக்கு. உடனே 3 பேரும் அந்த டீயை குடிச்சிட்டு பூலோக நீர்ல குதிக்க அதே நேரத்துல அந்த கடல் இளவரசியும் மரவா நீரை குடிச்சு பூலோகத்துக்கு போக ஆனா 4 பேர்ல தலைவிக்கு மட்டும் தான் தான் யாருங்கிறது ஞாபகம் இருக்கும். ஆனா அந்த 3 பேருக்கு இருக்காது. கட் பண்ணா பூலோகத்தை காட்ட இது அவங்க விதியோட 2வது காதல் கதை. இந்த உலகத்துல நம்ம தலைவி தளபதியோட பொண்ணு, அதுவும் செல்ல பொண்ணு. பெருசு சொன்ன மாதிரி தலைவிக்கு அவ யாருன்னு ஞாபகம் இருக்கு. அவ பிறந்து 8 வருஷத்துக்கு பிறகுதான் நம்ம ஹீரோ பிறகுறான். ஹீரோவோட ஃபேமிலியும் தலைவியோட ஃபேமிலியும் சின்ன வயசுல இருந்தே நண்பர்களா இருக்காங்க. டேய் போர்க்கடவுளா இருந்தப்ப எவ்வளவு சீன் போட்டிருப்ப, என்னையே கொல்ல பார்த்தல, இப்ப என்ன பண்றான் பாரு. உடனே அவனோட கைய பிடிச்சிக்கல. ஒருவேளை மேலோகத்துக்கு போன பிறகு நாம பண்ணது இவனுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா இல்ல கொஞ்சம் அடக்கியே வாசிப்போம். அதோட சின்ன வயசுல இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்க. ஆனா தலைவிக்கு இது பிடிக்கல. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு அவ என்னென்னவோ பண்றா. ஆனா எதுவும் வேலை செய்யல. கடைசியா வருஷங்களோட நம்ம குட்டியா இருந்த ஹீரோ இப்ப பெரியவனா மாறிடுறான். நம்ம தலைவிக்கு அவன் மேல காதலே இல்ல. ஆனா நம்ம தலைவனுக்கு தலைவி மேல அவ்வளவு காதல். கற்பனை நம்ம ஹீரோ ராணுவத்தோட தளபதி ஆகுறான். எதிரி நாட்டோட சண்டை போட்டு போர்ல வின் பண்றான். டேய் கிழவா எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு நீ தானே சொன்ன, அதுவும் போருக்கு போன அவன் லேட்டா வருவான்னு பார்த்தா சீக்கிரமா வரான். வந்தா அவனை கட்டி வச்சிருவாங்களே, ஏதாவது பண்ணுப்பா. என்னது அதிர்ஷ்டம் உன்னை தேடி வருமா? யோ புரியுற மாதிரி சொல்லியா. உடனே அவன் கிளம்பி போக அப்ப நம்ம பிளே பாய மீட் பண்றா. அவன் இந்த உலகத்துல ஒரு இளவரசன். கற்பனை இவன் வீட்டுக்கு போகும்போது ஒருத்தனை போட்டு 4 பேர் பொழந்து கட்ட உடனே அவங்க கிட்ட இருந்து அவனை காப்பாத்துறா. ஆனா அவனுங்க பின்னாடியே வர உடனே அந்த ஆளு ஒரு பவரை விட அவங்க விரட்டி விட்டுட்டு அவன் கல்லா மாற. டேய் நீ கல்லா இருக்கனா? ஆமாங்க நான் ஒரு கல்லா இருக்கேன். ஆனா நீங்க ஒரு பொண்ணா? ஆமாயா ஃபன் பண்றதுக்காக இந்த கேட்டப்ப போட்டேன். ஆனா நீ இருக்கியே, நீ ஒரு கல்லா இருக்க. மனிதனா வாழ ஆசைப்படுற, ஆனா உன்னோட பவர் யூஸ் பண்ணா நீ கல்லா மாறிடுவ அதானே? ஆமாங்க. நீங்க இல்லனா என்ன இருக்கும்? உடனே ஒரு பெல்ல கொடுத்து அவளுக்கு உதவி தேவைப்பட்டா அது ஆட்ட சொல்றான். இதையா? ஆமா. இப்ப ஏதாவது நான் செய்யணுமா? அவசியம் இல்ல, தேவைப்பட்டா கூப்பிடுறேன். கட் பண்ண அரக்கர்களை காட்ட தலைவா நம்ம போட்ட பிளான் படி அந்த மந்திரக்கல் இப்ப மனுஷனா மாறி பூலோகத்துக்கு போயிட்டான். அப்படின்னா நம்ம கல்ல அரக்கனை அண்டு மனதை இவங்க தான் போல. கட் பண்ண தலைவன் போர்ல வின் பண்ணதால அரசர் அவனுக்கு என்ன பரிசு வேணும்னு கேட்க ஆனா தலைவன் எதுவும் வேணான்னு சொல்ல அதெல்லாம் முடியாது, நான் இந்த நாட்டோட ராஜா, நீ செஞ்ச உதவிக்கு கண்டிப்பா கைமாறு பண்ணியே ஆகணும், இல்லனா என்னோட பேரு கெட்டு போயிரும்ல. அப்படின்னா நான் என் குடும்பத்தோட என் சொந்த ஊருக்கு போக ஆசைப்படுறேன். அரசரும் அதுக்கு ஓகே சொல்ல இவன் அரசரோட மூத்த பையன். அவன் தலைவனை பார்த்து காண்டாகிறான். உடனே தலைவனை போட்டு தள்ள சொல்லி அவனோட ஆட்களை அனுப்புறான். கட் பண்ண தலைவனை வந்து நம்ம பிளே பாய் மீட் பண்றான். தளபதி எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நம்ம ஏன் ஃப்ரெண்ட்ஸ் ஆக கூடாது? சடனா இவன் ஏன் வாண்டடா வந்து நம்ம கிட்ட ஃப்ரெண்டாக பாக்குறான். அப்ப அவன் போகும்போது தலைவனை வான் பண்றான். அவனை மூத்தவன் கொல்ல பாக்குறான்னு அதை சொல்லிட்டு அவன் போக இந்த பக்கம் தலைவன் வந்த நியூஸை கேட்க அவனை உடனே அவாய்ட் பண்ண பாக்குறா. என்னடி சொல்ற, அவன் வந்துட்டானா? ஆமா அது மட்டும் இல்ல, ஊருக்கு போனப்ப உங்களுக்கு லெட்டர் அனுப்புனாராமே, அதுக்கு பதில் அனுப்பலனா நீங்க ஓகே சொன்னதா அர்த்தம்னு சொன்னாரு. லெட்டரா? என்ன லெட்டரு? அதாவது நம்ம தலைவன் போனதுல இருந்தே 3 நாளைக்கு ஒரு தடவை நம்ம தலைவிக்கு லெட்டர் அனுப்புவான். ஆனா இவ அதை ஓபன் பண்ணியே பாக்கல. ஐயோ இத்தனை லெட்டரா? இதுல எந்த லெட்டரை பத்தி அவன் கேக்குறான். சரி அவங்கிட்ட போய் நான் இல்லன்னு சொல்லு. ஆனா தலைவன் கிட்ட மாட்டிக்கிறா. இப்ப அவ தலைவனே அவளை எடுத்து ஒதுக்கணும்னு அவனை ஷாப்பிங் கூட்டு போய் நிறைய பொருளை வாங்குறா. ஆனா தலைவன் அடிச்சான் பாருங்க ஒரு பல்ட்டி. நம்ம கல்யாணத்துக்கு பிறகு வாங்க வேண்டிய பொருள் எல்லாம் இப்பவே வாங்குறியா? நீ வேற லெவல்மா. யாருடா இவன்? சரியான கிறுக்கனா இருப்பான் போலியே. சரி ஜோசியர் கிட்ட கூட்டு போய் ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லுவோம். உடனே ஜாதகர் கிட்ட கூப்பிட்டு போறா. அது வேற யாரும் இல்ல,
நம்ம கல்லா இருக்கான் அவன் ஜாதகம் பார்த்து அதாவது அவன் தலைவி சொன்ன மாதிரியே அப்படியே அச்சு பேசுறாம சொல்றான். ஐயோ என்ன இவரு இப்படி சொல்றாரு, நம்ம ஒண்ணு சேர்ந்தா செத்துருவோமாமே, வேணாம்ப்பா இந்த கல்யாணம் வேணவே வேணாம், இந்த காலத்துல இதெல்லாமா நம்புவ. சோ அதுவும் புதுசாக அடுத்து அவ ஆட்களை செட் பண்ணி கிட்னாப் பண்ற மாதிரி நடிக்கிறா. ஆனா வந்தவனுங்க அவளோட ஆட்கள் இல்ல, அந்த மூத்தவனோட ஆளுங்க. தலைவன் இவளுக்காக அடி வாங்குறத பார்த்து அவளுக்கு லைட்டா கவலையா போக அவ பிளே பாய் அந்த வழியா வந்து அவங்கள காப்பாத்த இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு என்னதான் அடிபட்டாலும் பெரிய அடிலாம் இல்ல. ஆனா தலைவன் இதையும் சாக்க வச்சு சீரியஸா இருக்கிற மாதிரி நடிச்சு ஹீரோனி கூட இருக்கிற மாதிரி பாத்துக்கிறான். இந்த நாதாரி சொல்ற மாதிரி இவனுக்கு கை காலெல்லாம் அடிபடலையே நடிக்கிறானோ. உடனே தலைவி சூடு தண்ணி ஊசி எல்லாத்தையும் அவன் மேல யூஸ் பண்ண, ஆனா தலைவன் சொரணே இல்லாத மாதிரி நடிக்க, அப்படின்னா இவன் சொன்னது உண்மைதான் போல. ஆனா விதிய பாரு, இவன் கையாடதான் நான் செத்து போவேன். உடனே தலைவன் கிட்ட அவ ஒரு ப்ராமிஸ் கேக்குறா, அவளை எப்பவுமே காயப்படுத்த கூடாதுன்னு அவனும் சத்தியம் பண்ண. கட் பண்ண இந்த கதையோட மெயின் வில்லனை காட்டுறாங்க. அவன் தான் ஹீரோவுக்குள்ள ஆட்கள் அனுப்பியிருக்கான். ஆனா அவனோட ஆளு சொதப்பிட்டான். இன்னொரு தடவை போனா கிழிச்சிருவியா. சூக்காங் சாதாரண ஆள் இல்ல, அவன் இந்த உலகத்தோட பவர்ஃபுல்லான கைலின். அவனுக்கு இப்ப எதுவும் ஞாபகம் இல்ல, இருந்தாலும் அவனை சுத்தி ஒரு பாதுகாப்பு கவசம் இருக்கு. அந்த பாதுகாப்பு சக்திக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டா நாம அவன் கிட்ட மாட்டிப்போம். சோ எது பண்றதா இருந்தாலும் கவனமா பண்ணு. இந்த வகையிலோட அப்பா அவனை பார்க்க வர, ஆமா உன்னை அட்டாக் பண்ணவங்க யாரா இருக்கும்னு நினைக்கிற, வந்தவங்க கிட்ட லோலோ பேட்ச பார்த்தேன். சோ வந்தவங்க மூத்தவனோட ஆளுங்க தான். ஏற்கனவே நமக்கும் அரசருக்கும் ஆகாது, நாம எதுக்குப்பா ராஜ்ய விஷயத்துல தலையிடணும். அத பத்தி நீ கவலைப்படாத, நடக்க போற ராஜ்ய போட்டியில நீ வின் பண்ணணும், அதுக்கு உன்னை தயார்படுத்திக்கோ. இந்த பக்கம் தலைவி நம்ம கடலரசியை தேட சொல்லி அவளோட டிராயிங்க தர, ஆமா எவனோ ஒருத்த உங்க படத்தை காமிச்சு ஊர் ஃபுல்லா தேடிட்டு இருக்கான், எங்க காட்டு என்னடி கன்றாவே வரைஞ்சிருக்கான், இது என்னோட படமா, சரி எங்க இருக்கான், அதோ இருக்கான், இவன் தான் அந்த ஆளா, இவன் வந்து நம்ம தலைவனோட முறப்போன்னு. சரி இது வர உடனே அவனை போய் பார்க்க, ஆனா எதுவும் பேசல. அவங்கிட்ட கொடைய வாங்கிட்டு அவ போக, ஆனா அவளை பார்த்ததும் இவனுக்கு லவ் வந்துடுது. ஆனா இவ நம்ம ஹீரோவை தான் லவ் பண்றா. கட் பண்ண தலைவன் லவ்ல விழுந்த விஷயம் அரக்கர்களுக்கு தெரிய வர, அந்த சைக்கோக்கு கூட லவ் வருமா. சரி நான் சொன்ன விஷயம் என்னாச்சு, சாசரஸ் இருக்கிற இடம் இன்னும் தெரியல. ஒருவேளை அவங்க செத்துட்டாங்களோ, வாய்ப்பே இல்ல. ஏன்னா என்னோட இதயமும் அவளோட இதயமும் கனெக்ட் ஆயிருக்கு. அவ செத்துட்டா நானும் செத்துருவேன், ஆனா நான் சாகல, அப்படின்னா அவ உயிரோட தான் இருக்கா. இந்த பக்கம் நம்ம கடலரசி தலைவன் நோட்டை விட, ஆனா அவளை நம்ம கள்ள இருக்க நோட்டை விட, டேய் அவளை கரெக்ட் பண்ண ஏதாவது வழி இருந்தா சொல்லுடா, உங்க ஆளுக்கு புக்கு படிக்கிறதுனா பிடிக்கும், பேசாம நீங்களும் புக்கு படிச்சு கவிதையை எழுதி அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுங்க. உடனே தலைவன் அவன் சொன்ன மாதிரியே பண்ண. அப்ப தலைவி இம்ப்ரெஸ் ஆக உடனே அவளை கிஸ் பண்ற மாதிரி போக, அப்பா அங்க இருக்கிற புக்கை பார்த்ததும் அவனுக்கு ஏதோ ஞாபகம் வருது. இப்ப அவ அவனோட ஆளை கூப்பிட்டு ஏதோ சொல்ல, கட் பண்ண தலைவனுக்கும் தலைவிக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி காட்ட, அப்ப தலைவனுக்கு மெமரி ஞாபகம் வந்ததும் அவளை கொல்ற மாதிரி கனவு வருது. ஐயோ கனவுல நடந்த மாதிரி நட்சத்திரமும் நடந்துருமோ, ஆனா என்னன்னு தெரியல. இப்பெல்லாம் அவனை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிறேன், ஆனா கூட இருக்கும் போது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேனே. ஆனா நம்ம சாதாரண தேவதை, அவன் அவனோட காதல் சோதனையை முடிக்க வந்திருக்கோம், நாம போய் அவனை லவ் பண்ணலாமா? அவனுக்கு உண்மை தெரிஞ்சா என்ன கொன்னுருவான், பேசாம அவனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து செட் பண்ணிடலாம். உடனே நம்ம தலைவி கலரக்கனை கூப்பிட்டு ஹீரோவுக்கு பொண்ணு பார்க்க சொல்ல, இந்த பக்கம் தலைவன் தலைவி கிட்ட தன்னோட காதலை சொல்லி ஆகணும்னு நிறைய கவிதைகளை படிச்சுக்கிட்டு இருக்கான். கட் பண்ண தலைவி வந்து தலைவனை பார்த்து அவனுக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும்னு கேட்க, எதுக்கு கேக்குற, உனக்கு பொண்ணு பார்க்க தாண்டா, சொல்லு எந்த மாதிரி. உடனே தலைவன் அவளை மனசுல வச்சுக்கிட்டு சொல்றான், அட நாசமா போனவனே, இவன் இவ்வளவு நேரம் நம்மள பத்தி தான் சொல்றான் போலியே, சரி நம்மள மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிருவோம். கட் பண்ண தலைவனுக்கு இப்ப தலைவி தலைவன் சொன்ன மாதிரி ஒரு பொண்ணை தேடி பிடிக்கிறா. உடனே கலர்கன் கிட்ட சொல்லி அந்த பொண்ணு கிட்ட லெட்டர் கொடுக்க, ஆனா அவன் மாத்தி வேற ஒரு பொண்ணு கிட்ட கொடுத்துடுறான், அதாவது நம்ம கடலரசி கிட்ட கொடுத்துடுறான். அவ ஏற்கனவே அவளோட மாமாவை லவ் பண்றா. இப்ப மாமாவே ஓகே சொன்னதால அவ உடனே போக, டேய் நான் சொன்ன பொண்ணு இங்க இருக்காடா, நீ யார்கிட்ட அந்த லெட்டர் கொடுத்த, அவங்க கிட்டதான், இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, அட இவ நம்ம கடலரசி, பரவாயில்ல விதியே நமக்கு வேலை செய்யுது, ஆனா நான் இதுக்கு ஒதுக்க மாட்டேன், ஏன்டா அவ ஏன் ஆளு, டேய் விதியில விளையாடாத. ஆனா அவன் தலைவியை கண்டுக்கல, அவளை தடுத்து நிறுத்த போக, உடனே இவளும் அவனை தடுக்க போக, ஆனா தலைவன் கிட்ட மாட்டிக்கிறா. அவ உடனே அவளை இழுத்துட்டு போய் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்க, என்ன இவன் இவ்வளவு ஸ்பீடா இருக்கா, இப்ப நம்ம என்ன சொல்றது, அப்பாவை சொல்லலான்னு வரும்போது அவனோட முறப்பொண்ணு அங்க வரா. ஹேய் நீ என்னடி இங்க, மாமா நீங்க தானே என்ன வர சொன்னீங்க, ஓ இவளுக்காக தான் இதை பண்ணியா, ஆமா என் மாமா எனக்காக தான் பண்ணாரு, சரி அப்போ மாமாவை நீயே கட்டிக்கோ. உடனே அவ போக தலைவன் அவளை சமாதானப்படுத்த பார்க்க, எங்க ஓடிட்டு இருக்க, அதுவா கண்ணாமூச்சி ஆடுறோம், உங்களுக்கு அடிபட்டு இருக்கா. உடனே அவ மருந்து போட்டு விட, நீ ரொம்ப ஸ்வீட்டா இருக்க, யாருமே என்கிட்ட இந்த மாதிரி நடந்துகிட்டது இல்ல, சரி உனக்கு கேட்கவா, அவனுக்கும் உனக்கும் நிச்சயம் ஆயிடுச்சுல, அப்புறம் ஏன் அவனை பார்த்து பயந்து ஓடுற, அது வந்து என்ன அவனை பிடிக்கலையா, வேணா நான் இந்த நிச்சயத்தை நிறுத்த சொல்லி அரசர்கிட்ட கேட்கவா, இல்ல அத நானே பாத்துக்கிறேன், இங்கதான் இருக்காளா,
பாத்தீங்களா என் மாமாவை என்ன பண்ணி மாய்க்கணும்னு தெரியல. அப்ப ஏதோ ஒண்ணு அவளோட வேலைக்காரி உடம்புக்குள்ள போற. உடனே அவ தலைவியை தள்ளி விட, அடிப்பாவி இவ ஏன் அவளை தள்ளி விட்டா? தலைவன் உடனே தண்ணியில குதிச்சு தலைவியை காப்பாத்த பாக்க முறை பொண்ணும் தலைவன் விழுந்துட்டான்னு அவளும் குதிக்க, அதுக்கப்புறம் கல்லா இருக்கணும் குதிக்க, இந்த பக்கம் கல்லா இருக்க அவளை காப்பாத்திடுறான். அதே நேரத்தில் தலைவனும் அவனோட ஆளை காப்பாத்தினது மட்டும் இல்ல அவளை கிஸ் வேற பண்றான். டேய் எதுக்குடா என்ன கிஸ் பண்ண? சின்ன புள்ளியா இருந்தப்ப நல்லா தானே இருந்து, யாரு உனக்கு இதை கத்து கொடுத்தா? சின்ன வயசுல இருந்தே நான் உன் கூட தான் இருக்கேன், அப்ப நீ தான் இதை கத்து கொடுத்திருப்ப. இவன் வேற நேரங்கட்ட நேரத்துல ரொமான்ஸ் பண்றான். இந்த பக்கம் அந்த முறை பொண்ணு இவ தலைவன் வீட்டுல தான் இருக்கா. அவ எப்படியாவது தலைவனை உஷார் பண்ணணும்னு பிளான் போட, இதே நேரத்துல நம்ம பிளே பாய் ஹீரோட ஃபேமிலியை காலி பண்ண பாக்குறான். ஆனா எதுக்குன்னு தெரியல. ஹீரோட ஃபேமிலி மேல ஊழல் கேஸ போட்டு அவனோட குடும்பத்தையே அழிக்க பாக்குறான். இப்ப அரசவையில போட்டி நடக்க, ஆனா தலைவனுக்கு அடிபட்டதால அவனால சரியா கேம் ஆட முடியல. அப்ப அந்த பந்தல் சரியா பார்க்க உடனே தலைவன் அதை தடுக்க போக, ஆனா தலைவன் மேல அதை விழ பார்க்க உடனே தலைவி பாஞ்சி போய் தலைவனை காப்பாத்துறா. உடனே அரசர் தலைவியை கூப்பிட்டு பாராட்ட, அப்ப ஒற்ற வந்து ஏதோ ஒண்ணு சொல்ல, உடனே அரசர் தலைவனோட அப்பா கூப்பிட்டு பார்டருக்கு போக சொல்றாரு. இப்ப தலைவன் அவனோட ஆளை கூப்பிட்டு அவன் கேட்ட விஷயம் என்னாச்சுன்னு கேட்க, அவன் உடனே நாட்டோட வரவு செலவு கணக்க கொண்டு வரான். அதை பார்த்ததும் தலைவனோட ஃபேமிலிக்கு எதிராக ஏதோ சதி நடக்கிறத அவன் கண்டுபிடிச்சிடுறான். உடனே தன்னோட முறை பொண்ணை ஊருக்கு போக சொல்ல, ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னு அவன் கண்டுபிடிச்சிடுறான். இதே நேரத்துல தலைவி அவங்க அப்பா அம்மா பேசுறதை கேட்டுட்டு தலைவனை போய் பாக்குறா. தலைவனுக்கு ஆல்ரெடி இந்த விஷயம் தெரியும். அதனால தலைவி கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்கறான். அது அவங்க என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணக்கூடிய ஒரு கடிதம். என் குடும்பத்தை காப்பாத்த இதை பண்றியா? இல்ல எனக்கு உன்னை பிடிக்கல, ஏன்னா நீ இப்ப முன்ன மாதிரி இல்ல, எப்ப பார்த்தாலும் கண்டவங்க கூட சுத்துற. உடனே தலைவி அவ வீட்டுக்கு போய் தலைவன் அவளுக்காக எழுதின லெட்டரை படிக்க, அப்பதான் அவளுக்கு புரியுது தலைவன் எந்த அளவுக்கு அவளை லவ் பண்ணிருக்கான்னு. உடனே என்ன ஆனாலும் தலைவனை காப்பாத்தணும்னு அவன் முடிவெடுக்க, இதே நேரத்துல தலைவியோட அப்பா இருக்காருல, அவருக்கு தலைவனோட ஃபேமிலியை கொல்ல சொல்லி ஆர்டர் வருது. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அரசரோட பேச்ச மீற முடியல. உடனே தலைவனோட ஃபேமிலிக்குள்ள அவரு போக, தலைவி அவரை தடுக்க பார்க்க, ஆனா அவளை ரூமுக்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு அவரு போக, அப்ப அரசரோட ஆளுங்களும் அவர் கூட வர, அவங்க தலைவனோட அப்பாவையும் அம்மாவையும் கொன்னுட்டு தலைவனையும் கொல்ல போக, ஆனா தலைவி வந்து தலைவனை காப்பாத்தி கூப்பிட்டு போறா. எங்க போற? அப்பா உங்களுக்கே தெரியும்ல அவங்க அந்த தப்ப பண்ணிருக்க மாட்டாங்க. சரி நான் உன்னை பார்க்காத மாதிரி இருக்கேன், கிளம்பிரு. ஆனா இனிமே நான் உன் அப்பா இல்ல, நீயும் என் பொண்ணு இல்ல, கிளம்பு. உடனே அவ அங்க இருந்து கிளம்ப கட் பண்ணா பிளே பாய காட்ட, அவனுக்கு தலைவன் எஸ்கேப் ஆன விஷயம் தெரிய வர, அதோட உங்க அண்ணன் மேல பழி போட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டீங்க, அது கடகட்டும். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், போய் டாக்டரை வர சொல்லு. தலைவரி அந்த லூ ஃபேமிலிய போட்டு தள்ளலான்னு பார்த்தேன், ஆனா அந்த பொண்ணு குறுக்க வந்துட்டா. யார் வந்தா என்ன, சொன்ன வேலையை செஞ்சு முடி. இந்த பக்கம் கடலரசியை கூட வீரர்கள் தேட, உடனே அவளும் ஊரை விட்டு ஓடி போறா. இப்ப நம்ம கல்ல இருக்க அவங்க போட்டோவை பாக்குறான். கேள்விப்பட்டேன் உங்க பொண்ணை கடத்திதான் அவங்க தப்பிச்சாங்களாமே, ஆனா கவலைப்படாதீங்க, அவளை மீட்டு கொண்டு வருது என்னோட பொறுப்பு. என் பொண்ணு செத்து இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அந்த துரோகிங்க தப்பிச்சதுதான் எனக்கு கவலையா இருக்கு. பொண்ணு செத்தா பரவாயில்லையா? டேய் அவனுங்களை அனுப்பி வச்சுட்டு என்கிட்டயே சீன் போடுறியா? இப்ப பிளே பாய் போனதும் நம்ம தலைவியோட அம்மா, எங்க அவரு நல்லவர் தானே, உண்மையை சொல்லிருக்கலாம்ல, பார்க்க நல்ல மாதிரி இருக்கவன் தான் ரொம்ப டேஞ்சரானவன். கட் பண்ண நம்ம தலைவியை காட்டுறாங்க. ஒரு காட்டு வழியா போயிட்டு இருக்காங்க. நம்ம தலைவனுக்கு அடிபட்டதால நம்ம தலைவி அவனை பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா நம்ம தலைவன் அவங்க அப்பா அம்மா இறந்து போன நினைச்சு வருத்தத்துல இருக்கான். அதை பார்த்ததும் தலைவிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கட் பண்ண தேவர்களை காட்ட, டேய் எதுக்குடா இந்த மாதிரி கதைகள் தானே, பாரு நம்ம பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுறா, காதல்னா என்னன்னு தெரிய வேணாமா, அதனாலதான் இந்த மாதிரி கதையை நான் எழுதினேன். அது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் இன்னும் வேற லெவல்ல இருக்கும். இந்த பக்கம் நம்ம கடலரசி தப்பிச்சு போக, அப்ப வீரர்கள் வந்து அவங்களை அட்டாக் பண்ண, ஆனா நம்ம கல்லறக்க வந்து அவங்களை காப்பாத்த, ஆனா அவன் தன்னோட பவரை யூஸ் பண்ணதால இப்ப அவன் கல்லா மாறிடுறான். எங்க போனா? இங்கதானே இருந்தான், அதுக்குள்ள காணாம போயிட்டான். மந்திரக்கள் ஒளிர ஆரம்பிக்குது. அப்படின்னா நம்ம பிளான் சீக்கிரமா செயல்பட போகுது. கட் பண்ண நம்ம பிளே பாய காட்ட, அவன் தன்னோட அப்பாவுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்து அவரை பேச முடியாத அளவுக்கு சீரியஸ் ஆக்கிடுறான். இப்ப மொத்த ராஜ்யத்தோட கண்ட்ரோலும் அவன் கைக்கு போக, கண்ட்ரோல் வந்த உடனே அவன் தலைவனை கைது பண்ண சொல்லி ஆர்டர் போட, இப்ப அவங்க ரெண்டு பேருமே ஒரு ஹோட்டலுக்கு வர, ஆனா கையில காசு இல்ல. உடனே தலைவன் தன்னோட வாளை வித்து அந்த ஹோட்டலுக்கு காசு கொடுக்கறான். கட் பண்ண பிளே பாயோட ஆளுங்க தலைவிய பார்க்க வர, இங்க பாரு நீ எங்க கூட வரல உன்னோட அப்பா அம்மாவை நாங்க கொன்னுடுவோம் அப்படின்னு மிரட்ட, அப்ப நம்ம தலைவன் வந்து அவங்களோட சண்டை போடுறான். நீ எதுக்கும் கவலைப்படாது, உன் அப்பா அம்மாவுக்கு எதுவும் ஆகாது, நம்ம என் மாமா ஊருக்கு போன பிறகு அவரும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, ஆனா நடக்க போற போர்ல உன் அப்பாவுக்கு எதிராக சண்டை போடுற மாதிரி ஆயிடக்கூடாது. சரி இந்தா, இது எப்போ வாங்கின? அன்னைக்கு நீ இதை பார்த்தப்பவே நான் வாங்கிட்டேன். நம்ம கல்யாணம் பண்ணிக்கும் போது இதை கொடுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா
இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. இப்ப தலைவன் தொங்குனதும் தலைவிக்கு பயங்கரமா அழுக வருது. ஐயோ, நான் இவனோடு இருக்கிறதாலதான் இவனுக்கு ஆபத்து. ஒரு பக்கம் இவன், இன்னொரு பக்கம் என்னோட ஃபேமிலி. இப்ப நான் என்னதான் பண்றது? வேற வழி இல்லாம தலைவன் தூங்குனதும் அவ ஃபேமிலியை தேடி போறா. ஆனா தலைவன் தூங்கவே இல்ல. தலைவி போறத பாத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கஷ்டமா இருந்தாலும் தலைவியோட முடிவை அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்ப அடுத்த நாள் தலைவன் கிளம்ப ரெடியாக அப்ப அந்த ஹோட்டலோட ஓனர் வந்து தலைவனோட வாழை கொடுக்க, இந்த வாழை தான் நான் வித்துட்டேனே, உன் கூட வந்தால ஒரு பொண்ணு, அவ இதுக்கான காசை கொடுத்துட்டா, இதை நீயே வச்சுக்கோ, இனிமே இதை விற்க வேணான்னு அவ சொன்னான். உடனே தலைவன் அந்த வாழை வாங்கிட்டு அவனோட மாமாவை போய் பாக்குறான். அங்க போனதும் ராணுவத்தோட கண்ட்ரோல் நம்ம தலைவன் கையில வர கட் பண்ண நம்ம தலைவி பிளே பாயை போய் பாக்குறா. என் குடும்பத்தை எதுவும் பண்ண வேணான்னு அரசர் கிட்ட சொல்லுங்க, அரசர் என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். அப்பா இப்ப சாகர நிலைமையில இருக்காரு. உன் ஃபேமிலியை காப்பாத்த ஒரே வழி நீ என்னோட மனைவி ஆகணும், அதை விட்டா வேற வழியே இல்ல. ஆனா இது வெறும் டிராமா மட்டும்தான். உடனே தலைவி அதுக்கு ஓகே சொல்ல, ஆனா அவன் சொன்னது போய் அது ஒன்னும் டிராமா கிடையாது. கட் பண்ண நம்ம கடல் அரிசியை காட்ட அப்பாவோட பெட்டில நம்ம கல்ல இருக்கான் படுத்துக்கிட்டு இருக்கான். டேய், நீ எப்படிடா இங்க? ஏங்க நீங்க இவ்வளவு நாளா கட்டி பிடிச்சு தூங்குனது என்னதான்? என்னடா சொல்ற? அது கல்லு தானே, அந்த கல்லே நான் தாங்க. டேய், நீ சொல்றது உண்மையா? ஆமாங்க. அப்போ நான் ட்ரெஸ் மாத்தினதெல்லாம் நீ பாத்துட்டியா? ஆமாங்க. உடனே அவனை போட்டு புரட்டி எடுக்க, இங்க பாருங்க, இந்த கல்யாணத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியணும், குறிப்பா நம்ம ஹீரோக்கு இது தெரிஞ்சே ஆகணும். அதே நேரத்துல இந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வர, ஆனா அதே நேரத்துல நம்ம வில்லன் வந்து ஹீரோட ஆளுங்களை கொலை பண்ண பாக்குறான். உடனே ஹீரோ இருக்கிற முகாமுக்கு வெடிமருந்து வண்டிகள் அனுப்ப, ஆனா நம்ம தலைவனுக்கு எப்படியோ இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுது. நைட் ஆனதும் வில்லனோட ஆளுங்க நம்ம தலைவனோட முகாமுக்கு வர, உடனே தலைவன் மறைஞ்சிருந்து அவங்கள காலி பண்ணிடுறான். இப்போ இந்த விஷயம் வில்லனுக்கு தெரிய வர அவன் செமையா காண்டாயிடுறான். இந்த பக்கம் தலைவி நம்ம வில்லனுக்கு ஒரு பர்ஸ் தயார் பண்ணி கொடுக்க, இளவரசி நீங்களா? வாங்க, இது உங்களுக்காக தான் நான் ரெடி பண்ணேன். உடனே அதை வாங்கி பாக்குறான். என்ன இது ஒரு மாதிரி இருக்கு, உடம்புக்கு எதுவும் பண்ணுதே. பரவாயில்ல, ஆசையா பண்ணிருக்கா, வேணான்னு சொல்ல வேணாம். இளவரசி ஒரு முக்கியமான வேலை, நீங்க உடனே வரணும். உடனே அவன் கிளம்ப, அவன் போன உடனே அவனோட வேலைக்காரி வந்து, அம்மா இளவரசருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் போல, அதனாலதான் அவரோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் அந்த பையன் வாங்கிட்டு போயிருக்காரு. என்னங்க சொல்றீங்க? உயிருக்கு ஆபத்தா? ஆமாமா, அந்த வாசனை பையில நீங்க லவங்கப்பட்ட தானே சேர்த்தீங்க. ஆமா, அதுக்கு என்ன, அது இளவரசருக்கு ஒத்துக்காது. உடனே தலைவி இளவரசனை போய் தடுக்க பாக்க, தயவு செஞ்சு என்னை விட்டுடு, அதான் நீ ஆசைப்பட்ட மாதிரி ராஜாவா மாறிட்டல. டேய் வாய மூடுறா, உன்னை கொல்லாம விட்டுருக்கல, அதை நினைச்சு சந்தோஷப்படு. ஏய், உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? நீ ரொம்ப பண்ற, அந்த பொண்ணுக்காக தானே இதெல்லாம் பண்ற, அவளுக்காக தானே அந்த ஹீரோட குடும்பத்தை அழிச்ச. இப்ப நம்ம அப்பாவை நோயாளி ஆக்கிட்ட, எப்படிடா உன்னோட சகோதரனே உன்னால கொல்ல முடியுது? சகோதரனா? நீ என்ன என் கூடவா பிறந்த? உன் அம்மா வேற, என் அம்மா வேற. ஆனா நீ சொன்னது உண்மைதான், நான் அந்த பொண்ணுக்காக தான் எல்லாமே பண்ணேன், எனக்கு அவதான் முக்கியம். அப்ப இது எல்லாத்தையுமே நம்ம தலைவி கேட்டுடுறா. அவளுக்கு உன்னை பத்தி தெரியாதுல்ல, தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அவ உன்னை கல்யாணமே பண்ணிக்க மாட்டா. யோசிச்சு பாரு, இதுக்கு மேல நீ ஏதாவது பண்ண நானே போய் அவகிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே வர, அப்ப தலைவி அங்க இருக்கிறது அவன் பாத்துடுறான். நீ எப்ப இங்க வந்த? நீங்க பேசும்போதே நான் வந்துட்டேன். சோ நீதான் லூ குடும்பத்தை கொன்னியா? எல்லாத்துக்கும் நீதான் காரணமா? உன் அப்பா இதை பண்ணல. உடனே அவனோட கைய பாக்குறா. அந்த லேடி சொன்ன மாதிரி அந்த லவங்கப்பட்ட அவனுக்கு ஒத்துக்கல. உனக்கு ஏதோ ஆயிருமோன்னு பயந்து வந்த, ஆனா ஏன் நீ இப்படி பண்ண? ஆமா, நான் தான் பண்ணேன். எதுக்காக? உனக்காக பண்ண. இந்த உலகத்துல எனக்கு உன்னை விட எதுவும் முக்கியம் இல்ல. உன்னை அடைய நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். கடைசியா நம்பினவனே இப்படி துரோகம் பண்ணுவான்னு அவ எதிர்பார்க்கல. ரொம்ப உடஞ்சு போயிடுறா. உடனே அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இளவரசி நீங்க உடனே மருந்து எடுத்துக்கணும், இந்த வாசனை பை உங்களுக்கு ஒத்துக்கல. அவளுக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன். இது வெறும் அலர்ஜி தானே, பாத்துக்கலாம். இந்த பக்கம் தலைவி நடந்த எல்லாத்தையுமே அவ அப்பா அம்மா கிட்ட சொல்ல, அப்படின்னா நீ ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது, உடனே இந்த ஊரை விட்டு போயிரு. இல்ல நான் உங்களை விட்டு போக மாட்டேன், இங்க இருந்து போனா அவன் உங்களை ஏதாவது பண்ணிடுவான். இல்லம்மா நீ போய்தான் ஆகணும், எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம், நீ உடனே கிளம்பு. ஆமா அப்பா சொல்றதுல நீ உடனே இங்க இருந்து கிளம்பு. இந்த பக்கம் நம்ம கடலரசிக்கும் நம்ம கல்லறக்கனுக்கும் தலைவியோட ஃபேமிலி ஆபத்துல இருக்கிற விஷயம் தெரிய வர, டேய் நீ உடனே போய் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணு, நான் என்னோட மாமாவுக்கு இதை தெரியப்படுத்துறேன். உங்களுக்கு அவங்கள பிடிக்காதுன்னு நினைச்சேன், ஆனா டேய் எனக்கு முதல்ல அவளை பிடிக்காதுதான், ஏன்னா அவ என் மாமாவை என்கிட்ட இருந்து பறிக்க பார்த்தா. ஆனா எனக்கு இப்ப உன்னதான். என்னது? ஒண்ணும் இல்ல, சீக்கிரம் கிளம்பு. இல்ல நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. ஆமாண்டா, எனக்கு உன்னை பிடிக்கும், அதோட அவ உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, சோ அவளுக்கு ஒண்ணுனா உன் மனசு பதறும்ல, அதனாலதான் சொல்றேன், உடனே அவளை போய் காப்பாத்து. இதே நேரத்துல தலைவியோட அப்பா வந்து அரசர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல, அதாவது அரசருக்கு விஷம் கொடுத்தது நம்ம பிளே பாய் தானு அவர் போட்டு கொடுக்க, இது அப்பட்டமான போய், என் மேல வேணும்னே அவர் பழி போடுறாரு. அரசே என் மேல நம்பிக்கை இல்லனா உடனே மருத்துவரை வர வச்சு உங்க உடலை பரிசோதனை பண்ணி பாருங்க. உடனே டாக்டர் வந்து அரசரை செக் பண்ண, அரசே உங்க உடம்புல எந்த விஷமும் இல்ல, பாத்தீங்களாப்பா இவர் வேணும்னே என் மேல பழி போட பாக்குறாரு. உடனே அரசர் தலைவியோட ஃபேமிலியை ஜெயிலுக்குள்ள வைக்க, இப்ப இதே நேரத்துல தலைவிக்கு இந்த விஷயம் தெரிய வருது. உடனே அவ ஃபேமிலியை காப்பாத்த போறா. அப்பாவை நம்ம கல்ல இறக்கன பாக்குறா. டேய் உடனே இந்த விஷயத்தை நம்ம சூகாங்க்கு தெரியப்படுத்து. உடனே அவன் போக, உடனே நம்ம தலைவி அவ ஃபேமிலியை பார்க்க போறா. கட் பண்ண அவ ஃபேமிலியை காட்ட, நம்ம பொண்ணு நேரத்துக்கு சூகாங்க போய் பாத்துருப்பா, இனிமே அவளுக்கு எதுவும் இல்ல அப்படின்னா நம்ம இனிமே உயிரோடு இருக்க வேணாம், இங்க இருந்து அவமானப்படுறதை விட
செத்து போடுதே மேல். உடனே அவங்க விஷம் குடிச்சு இறந்து போக அதே நேரத்துல தலைவி அங்க வர அவளோட அப்பா அம்மா இறந்து கிடக்கிறத பார்த்து அவ பயங்கரமா அழுவுறா. தலைவி அழுது கண்ணீரே வத்தி போற அளவுக்கு கதறா. அந்த சோகம் தாங்க முடியாம அவ அப்படியே மயங்கி விழ அவ கஷ்டப்படுறத பார்த்து நம்ம வில்லனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிய வர உடனே அவன் தன்னோட வீரர்களை கூப்பிட்டு தலைவியை காப்பாத்த போறான். கட்பான தலைவியை காட்ட அவ மயக்கத்துல இருந்து இருந்த கண் முழிச்சு பார்த்தா நம்ம வில்ல இருக்கான். அவனை பார்த்ததும் அவங்களுக்கு செம்மையா கோவம் வருது. என்ன அந்த அளவுக்கு வெறுக்கிறியா என்ன? உடனே தலைவி ஒரு ஹேர் பின் எடுத்து அவன் நெஞ்சிலே குத்துறா. உனக்கு என் மேல அவ்வளவு கோவமா? சரி, என்ன காயப்படுத்தி உன் கோவத்தை தீர்த்துக்கோ. ஆனா தயவு செஞ்சு என்ன வெறுக்காத. நான் உன்னோட அப்பா அம்மாவை கொல்லல. அவங்க செத்து போனதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இப்ப கூட நீ என்ன நம்பலையா? அப்ப தலைவியோட வேலைக்காரி வந்து நடந்த உண்மையை சொல்ல, நீ வேணா அதை பண்ணாம இருக்கலாம், ஆனா இதுக்கெல்லாம் காரணம் நீதான். சரி, ஒத்துக்கிற, நான் தான் காரணம். ஆனா இப்போ இவ சாகாம இருக்கணும்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். இல்ல உன் கண்ணு முன்னாடியே இவ்வளவு அறுத்து போட்டுருவேன். நீ ஒரு சைக்கோ. ஆமா, நான் சைக்கோ தான், காதல் சைக்கோ. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இன்னும் 3 நாள்ல நமக்கு கல்யாணம். அந்த கல்யாண மேடையிலேயே உன் கண்ணு முன்னாடி உன் காதலனை நான் கொல்ல போறேன். அவன் தலைய உனக்கு பரிசா கொடுத்து உன் கூட நான் முதலிரவு கொண்டாடுவேன். இந்த பக்கம் நம்ம தலைவனோட டீம் அரண்மனைக்குள்ள எப்படி போய் அவங்களை அட்டாக் பண்றதுன்னு பேசிக்கிட்டு இருக்க அப்ப நம்ம கடலரசி அங்க வரா. ஹேய், நீ ஏண்டி இங்க வந்த? இது போர் நடக்கிற இடம். உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் மாமா கிட்ட என்ன சொல்றது? நான் வந்தது ஒண்ணும் உனக்காக இல்ல, இவனுக்காக. அவனை பார்க்காம என்னால இருக்க முடியல. நீங்க பயப்படாதீங்க, நான் இவங்களை பத்திரமா பாத்துக்கிறேன். அப்ப நம்ம வில்லனோட அண்ணன் அங்க வரான். சோ நம்ம தலைவன் கெட்டவன் நினைச்சவன் இப்ப நல்லவன், நல்லவன் நினைச்சவன் கெட்டவன். சோ அவன் வந்து நம்ம டீமுக்கு ஹெல்ப் பண்ண கட் பண்ண 3 நாள் ஓடி போகுது. இப்ப கல்யாணத்துக்கான நாள் வர தலைவி கல்யாணத்துக்கு ரெடி ஆகுறா. இப்ப நம்ம வில்லன் அவளை கல்யாணம் பண்ணிக்க பாக்க அப்ப கரெக்டா அவ கழுத்துல தாலி கட்டும் போது நம்ம ஹீரோட ஆளுங்க வந்து அவனை அட்டாக் பண்ண அப்ப நம்ம ஹீரோ மாசா என்ட்ரி கொடுக்கறான். சுகாங், இங்க வராத, இது அவனோட பொறி, இங்க இருந்து போயிரு. தலைவி சொன்ன மாதிரி அது ஒரு பொறி தான். தலைவன் வருவான்னு தெரிஞ்சு அவன் ஆட்களை ஏற்கனவே அங்க ஒளிச்சு வச்சிருக்கான். என்ன சுகாங், நீயா வந்து மாட்டிக்கிட்ட? முட்டாள், காதல் உன் கண்ணை மறைக்கதோ? உடனே வில்லனோட ஆளுங்க தலைவனை கொடூரமா தாக்க அதே நேரத்துல நம்ம கல்ல இருக்கணும் சண்டை போட்டுட்டு இருக்கான். நம்ம தலைவி தலைவனை காப்பாத்த போராடுறா. ஆனா வில்ல அவளை விடவே மாட்டான். உனக்கு என்னதான் வேணும்? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்ல, பண்ணிக்கிறேன், ஆனா அவனை விட்டுடு. ஆனா அவன் தலைவியை கண்டுக்கவே இல்ல. இதே நேரத்துல 100கணக்கான வீரர்கள் நம்ம கடலரக்கனையும் கடலரசியும் கொல்ல பாக்க அப்ப கல்லரக்கனை நோக்கி ஒரு அம்பு வர அப்ப நம்ம கடலரசி குறுக்க வர அவன் மேல அந்த அம்பு பட்டு அவன் அந்த ஸ்பாட்ல இறந்து போறா. தன் கண்ணு முன்னாடியே தன் காதலி செத்து போனதை பார்த்து அவன் உடைஞ்சு போயிடுறான். அந்த கோவத்துல அவனோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அவங்க எல்லாரையும் தாக்குறான். அவன் பவரை யூஸ் பண்ணதால அவன் மறுபடியும் கல்லா மாறிடுறான். இந்த பக்கம் தலைவி விலங்கிட்ட தலைவனை விட சொல்லி கெஞ்சுறா. ஆனா அந்த கல்லெஞ்சக்கார கரையவே இல்ல. அப்ப தலைவி ஒரு கத்தி எடுத்து அவனோட நெஞ்சிலே ஆனா அவன் அசரவே இல்ல. இன்னும் அந்த கத்திய பிடிச்சி இன்னும் வேகமா அவன் குத்துறான். என்ன கொல்லணுமா? இங்க குத்து, ஆனா உனக்கு தெரிஞ்சுக்கோ, நான் சாகுறதுக்குள்ள அவன் கதைய முடிச்சுட்டு தான் செத்து போவேன். தலைவிக்கு என்ன பண்றதுன்னே புரியல. உடனே அவ என்ன பண்றா? அவளால தானே சண்டை. உடனே அவ தன்னோட கழுத்துல கத்திய வச்சுக்க, எனக்காக தானே இதெல்லாம் பண்ற? ஒருவேளை நான் செத்துட்டா என்ன பண்ணுவேன்? நான் உன்னையும் கொல்ல மாட்டேன், சூக்காங்கையும் சாக விட மாட்டேன். இங்க யாராவது சாகணும்னா அது நானா தான் இருக்கணும். என்ன பண்ற? கத்திய கீழே போடு. டேய், அவனை விடுங்கடா. உடனே தலைவி தலைவன் கிட்ட போறா. சுகாங், இங்க இருந்து போயிடு. நான் எப்பவுமே ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழதான் ஆசைப்பட்டேன். நீ ஏன் இங்க வந்த? என்ன பேசுற? நான் உன்னை காதலிக்கிறேன். இன்னைக்கு இங்க நான் சாகணும்னு விதி இருந்தா சாகுறேன். ஆனா உன்னை என் கூட கூட்டிட்டு தான் போவேன். ஒரு நாள் இதை கொடுத்து நீ சொன்னியே நான் சாகவே கூடாது, உனக்கு ஏதாவது ஒண்ணுனா உன்னை காப்பாத்த உன் முன்னாடி வந்து நிக்கணும்னு சொன்னியே. இப்ப நான் வந்து நின்னு இருக்கேன். ஆனா நீங்க என்னன்னா என்ன போக சொல்ற? ஏன்டா இப்படி பண்ற? தயவு செஞ்சு இங்க இருந்து போயிரு. இல்ல, என்னால உன்னை விட்டு போக முடியாது. போறதா இருந்தா 2 பேருமே போலாம். உடனே தலைவன் அவளை அங்க இருந்து இழுத்துட்டு ஓட அப்ப நம்ம வில்ல ஒரு அம்பு எடுத்து தலைவனை தாக்க அப்ப தலைவி குறுக்க வர அந்த அம்பு தலைவி உடம்புக்குள்ள பாஞ்சி அவ தலைவன் கண்ணு முன்னாடியே இறந்து போறா. தலைவனை கொலை நினைச்சு தான் உயிருக்கு உயிரா நேசிச்ச காதலையே அவன் கொன்னுடுறான். அவனால அதை தாங்கிக்கவே முடியல. தயவு செஞ்சு அழுவாத, எனக்கு முன்னாடி நீ சாக கூடாது, அதனாலதான் நான் உயிரை விட்டேன். அதோட நீ எப்பவுமே தைரியமா இருக்கணும், யாருக்காகவும் அழுவ கூடாது. உன்னை எப்பவுமே நான் தைரியமா தான் பார்த்தேன், அப்படிதான் நீ இருக்கணும். என வாழ்க்கை ரொம்ப சின்னது, அதனாலதான் நம்ம ஆசைப்பட்ட எதுவும் நடந்ததில்லை. அங்க பாரு, வானம் எவ்வளவு அழகா இருக்கு, ஆனா இந்த ஜென்மத்துல நம்மளால ஒண்ணு சேர முடியல. அவ அதை சொல்லிக்கிட்டே தலைவனோட மடியிலேயே அவ இறந்து போறா. நம்ம தலைவன் வானமே அதிர்ற மாதிரி பயங்கரமா கத்தி அழுவுறான். உடனே அவளோட பாடியை தூக்கிட்டு அங்க இருந்து போறான். கட் பண்ண அரக்கர்களை காட்ட இப்ப அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஏன்னா அந்த மந்திரக்கல்ல இப்ப காதலோட சக்தி நிறைஞ்சிருக்கு. அவனோட பிளானே அதுதான். அப்பதான் நமக்கு ஒரு உண்மை தெரிய வருது. பூமியில இருந்தாலே கடலரசி அவதான் அவனோட தங்கச்சி டூவான்னு. சின்ன வயசுல இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. கட் பண்ண தலைவி இறந்து போனதால அவ சொர்க்கத்துக்கு வந்துடுறா. ஆனா அவ ரொம்ப சோகமா இருக்கா. அப்பா அவளை அவளோட ஃப்ரெண்ட்ஸும் நம்ம தாத்தாவும் சமாதானப்படுத்த பாக்க, தாத்தா, யார் எங்களுக்கு இந்த மாதிரி விதியை செட் பண்ணது? அந்த லீ தானே, அவன் எங்க இருக்கான்? எனக்கு உடனே சூக்காங்க பாக்கணும். அவன் நான் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவான். அங்க பாருங்க, அவன் நான் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஆனா நீங்க என்னன்னா வேடிக்கை பாக்குறீங்க.
சொல்றீங்க? சங்கியூ கோவப்படாத, நாங்களும் உன்ன மாதிரி தான் கஷ்டப்பட்டோம். கஷ்டப்பட்டீங்களா? நீங்களா? எங்க இடத்துல இருந்தாதான் உங்களுக்கு அந்த வலி புரியும். இல்ல சாங்கியூ, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. உனக்கு வலிக்கிறப்ப அந்த வலி எங்களுக்கும் தான் இருந்தது. அவனோட ஒவ்வொரு வலியும் நாங்களும் ஃபீல் பண்ணோம். சரி, நான் இப்பவே அவனை பார்க்கணும். என்ன பூமிக்கு அனுப்புங்க. சரி, நீ போ. ஆனா யாருக்குமே தெரியாம நீ போகணும். உடனே அந்த தேவதை ஒரு பவரை விட தலைவி உடனே பூமிக்கு போறா. கட்பான தலைவி அவளோட கல்லர் கிட்ட வர அங்கதான் நம்ம தலைவன் இருக்கான். அவன் ரொம்ப வயசாகி போய் ரொம்ப சோகத்துல இருக்கான். இங்க பாத்தியா சாங்கியூ, நான் உனக்கு கொடுத்த வாக்க மீறவே இல்லை. உனக்காக நான் என்னோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு தான் இருக்கேன். ஆனா என்னால வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உன்னோட நினைப்பிலே நான் வாழ்ந்து இந்த ஜென்மத்தை ஓட்டிடுவேன். தலைவிக்கு அதை பார்த்ததும் பயங்கரமா அழுக வருது. அப்பா அவளோட கண்ணீர் துளி தலைவன் கையில பட, என்ன இது கண்ணீரா? சாங்கியூ, நீங்க தானே இருக்க, எனக்கு தெரியும் நீங்க தான் இருக்கன்னு தலைவன் உடனே அவளை தொட பாக்குறான். ஆனா தலைவி மறைஞ்சு போயிடுறா. என்னாச்சு சாங்கியூ, ஏன் இன்னும் சோகமா இருக்க? அவன் சரியான லூசு. நான் செத்து போயிட்டேன்னு தெரிஞ்சும் இன்னும் என்ன நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான். கவலைப்படாத சாங்கியூ, இன்னும் கொஞ்ச நாள்ல அவனோட விதி முடிஞ்சிடும். அவனும் இங்க வந்துருவான். நீ எதுவும் யோசிக்காத. ஆனா அந்த கொஞ்ச நாள் அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான். கஷ்டம் தான், ஆனா என்ன பண்றது? விதியின் சோதனை கொடூரமா தான் இருக்கும். அதை நம்ம தாங்கிக்கிட்டு தான் ஆகணும். அதோட மனித உலகத்துல அவனுக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. அதனால அவன் உண்மையா காதலிச்சான். ஆனா அவன் கடவுளா மாறி இங்க வந்துட்டா அவனுக்கு உன் மேல எந்த ஃபீலிங்ஸும் இருக்காது. நீ ஏன் அவன் நினைச்சு இவ்வளவு துடிக்கிற? ஒத்துக்கிற, அவன் இங்க வந்தா என்ன மறந்துடுவான். ஆனா அவன் அந்த உலகத்துல ஒரு மனுஷன் தானே. ஒருவேளை அவன் கடவுளா மாறினா கூட அவன் என்ன லவ் பண்ணிருக்கான். காதல் ஒரு கல்லிய மனுஷனை மாத்தும் போது அவனை மாத்தாதா? கற்பன தலைவனோட விதி முடிஞ்சு அவன் சொர்க்கத்துக்கு வர அவ தலைவனை எல்லாரும் வரவேற்க நம்ம தலைவி தூரத்துல இருந்து தலைவனை பார்த்துட்டு இருக்கா. நம்ம தலைவனும் தலைவிய பாக்குறான். அப்ப நம்ம தலைவி தலைவனை பார்த்து ஸ்மைல் பண்றா. ஆனா தலைவன் எதுவும் நடக்காத மாதிரி அங்க இருந்து போயிடுறான். தலைவியோட மனசு உடைஞ்சு போயிடுது. என்ன இது, அவன் ஏன் என்ன பார்த்துட்டு இப்படி போறான்? அப்ப அவன் என்ன காதலிச்சது, என் மேல காட்டின பாசம் எல்லாமே பொய்யா? அப்ப அவனுக்கு அவ சொன்ன மாதிரி இது வெறும் சோதனை மட்டும் தானா? அப்ப நான் தான் முட்டாள்தனமா அவனை காதலிச்சனா? அவ அதை நினைச்சு பயங்கரமா அழுவுறா. அப்ப ஏதோ ஒரு மாய சக்தி அவளோட கண்ணீரை தொடச்சு விடுது. அது வேற யாரும் இல்ல, நம்ம தலைவனோட சக்தி தான். ஆனா அது அவளுக்கு தெரியல. இதே நேரத்துல நம்ம பிளேபாயும் அவனோட சோதனையை முடிச்சிட்டு அவனும் சொர்க்கத்துக்கு வர அவன் உடனே நம்ம தலைவியை தான் போய் பாக்குறான். எல்லாரும் போங்க, நான் அவகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். உடனே எல்லாரும் போக, ஆனா தலைவி அவனை பார்த்த உடனே ரொம்ப பயப்படுறா. பயப்படாத, அங்க நான் உங்ககிட்ட ரொம்ப மோசமா நடந்துகிட்டேன். அது எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா அங்க நான் நானாவே இல்ல, நாங்க வேற ஒருத்தனா இருந்தேன். இதுல உங்க தப்பு எதுவும் இல்ல. நம்ம வாழ்க்கையோட விதி இப்படிதான் இருக்கணும்னு அந்த நாசமா போன லீ எழுதி வச்சிருக்கான். நீ சொல்றதும் சரிதான். சரி, நடந்ததை மறந்துடலாம். நாம இனிமே நண்பர்களா இருக்கலாம். அப்ப நம்ம தலைவன் அங்க வரான். அவளுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸா இல்ல? இங்க இருக்கிற எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அதோட அவ கண்ணை பார்க்கல, அவ உன்னை பார்த்து பயப்படுறாடா. டேய், அவ பயப்படுறது என்ன பார்த்து இல்ல, உன்னை பார்த்து. பயப்படாத, நம்ம சூக்காங் உன்னை எதுவும் பண்ண மாட்டான். உடனே ரெண்டு பேரும் அங்க இருந்து போக, அன்னைக்கு சூக்காங் தான் என்ன காப்பாத்தினான். ஆனா என்னோட காங்கி அவ எங்க போனா? நீ எங்க தான் இருக்க காங்கி? ஒருவேளை இந்த சாங்கியூ தான் அந்த காங்கியா? ரொம்ப வருஷமா நான் உன்னதான் தேடிக்கிட்டு இருக்கேனா? இனிமே நான் உன்னை பாதுகாப்பேன். உனக்கு எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துப்பேன். உடனே அவன் தன்னோட பவர் யூஸ் பண்ணி ஒரு அம்பை உருவாக்குறான். கட்பான தலைவியை பார்க்க அந்த கடல் அரிசி வரா. உன்னாலதான் என் வாழ்க்கையே நாசமா போச்சு. இப்ப சூக்காங் மனசுல எனக்கு இடமே இல்ல. பூமியில நான் தான் அவன் கூட சேர வேண்டியது. ஆனா விதி உன்னையும் அவனையும் சேர்த்து வச்சிருக்கு. இளவரசியை நான் மன்னிச்சிருங்க. இது தெரியாம நடந்த ஒரு தப்பு தான். நான் உங்களுக்கு சத்தியம் பண்றேன், அடுத்த சோதனையில நீங்களும் சூக்காங்க தான் ஜோடி. அதெல்லாம் ஒன்னும் வேணாம். நான் சும்மா உனக்கு கிண்டல் பண்ணேன். இப்ப எனக்கு சூக்காங் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. என்ன சொல்றீங்க? ஆமா, சூக்காங் ரொம்ப சக்தி வாய்ந்தவன் தான். ஆனா அவன் என் கல்லறக்க மாதிரி இல்ல. கல்லறக்க எனக்காக நிறைய பண்ணிருக்கான். என்ன நிறைய சிரிக்க வச்சிருக்கான். ஆனா சூக்காங் அப்படி இல்ல. நான் எனக்கான காதலை கண்டுபிடிச்சிட்டேன். தலைவிக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஆனா நம்ம கடல் அரிசி சந்தோஷமா அங்க இருந்து போறா. என்ன சரி, நான் உங்ககிட்ட கொடுத்தல அந்த கல்லை எனக்கு திருப்பி கொடு. அதெல்லாம் தர முடியாது. ஹேய், அதை வச்சு நீ என்னடி பண்ண போற? அப்ப தலைவனோட என்ட்ரி. ஏய், எதுக்கு அவ கூட சண்டை போடுற? என்னப்பா, பூமியில அவளை காப்பாத்துனது பத்தாதுன்னு இங்கேயும் காப்பாத்துறியா? ஒருவேளை அவன் மேல காதல்ல விழுந்துட்டியோ? நிஜமாவா? அப்படிலாம் இல்ல, நீ என்னோட காதல் ஜோடி. அதான் உன்னை காப்பாத்துறேன். கற்பனா தலைவிய தேவேந்திரன் கூப்பிட, இவ்வளவு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. உன் பேர் என்ன? எந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற அப்படின்னு கேட்க, தலைவியும் அவ யாருன்னு சொல்ல, உடனே அவரு தலைவிக்கு ப்ரமோஷன் கொடுத்து கல்யாணமலையோட சீனியரா, அதாவது தாத்தாவுக்கு அடுத்த கட்டத்துக்கு அவளை மாத்த கற்பனா மீங்க அங்க வரான். அவளை எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு கேட்க, அவ நடந்ததை சொல்றா. ப்ரமோஷன் கிடைச்சிருக்கா, வாழ்த்துக்கள். சரி, ட்ரீட் எப்ப? ட்ரீட்டா? இல்ல, இப்ப வேலை இருக்கு, நான் வேணா நாளைக்கு வைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அவ போக, அவ போனதும் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு கல்லை பாக்குறான். இந்த கல்லோட சொந்தக்காரியே தலைவிதான். போன ஜென்மத்துல இதை அவங்கிட்ட அவதான் கொடுத்துருப்பா. போன தடவை நீ என்ன பாத்துக்கிட்ட, இப்ப நான் உன்னை பாத்துக்கிறேன். கற்பனா தலைவியை கட்ட, அப்பாவோட தலைவன் கூப்பிட்டதா ஒருத்த வந்து சொல்லு. ஏய், என்ன யோசிக்கிற? போயிட்டு வா. அந்த ஆளு என்ன ஏதாவது பண்ணிட்டா? ஏண்டி, பூலோகத்துல அவன் கூட 20 வருஷம் குப்பை போட்டிருக்க. அவன் வேற இவன் வேற. சரி, எவனும் நீ போய் அவரை பாத்துட்டு வா. கற்பனா தலைவன் இடத்துக்கு அவ வர, ப்ரமோஷன் கிடைச்சதுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, எப்படி ஃபீல் பண்ற? சூப்பரா ஃபீல் பண்றேன். இதுக்கு யார் காரணம்னு நினைக்கிற? அவ தலைவன் பேரை தவிர எல்லார் பேரையும் சொல்ல. ஆனா அதுக்கு காரணமே நம்ம தலைவன் தான். சரி, என் அண்ணன் கொடுத்த மாதிரி
நானும் உனக்கு ஒரு gift தரேன், ஆனா giftன்னு சொல்லிட்டு அவளை சொர்க்கத்தோட மந்திரத்தை 1000 தடவை எழுத சொல்றான். சார், இதுக்கு பேர் தான் உங்க ஊர்ல கிஃப்டா? எங்க ஊர்ல இதுதான் gift, எழுது. உடனே தலைவி அதை எழுத இப்ப தலைவன் தூரத்துல இருந்து தலைவிய பாத்துக்கிட்டு இருக்கான். இதுல இருந்தே தெரிய வருது தலைவனும் அவளை விரும்புறான்னு. என்ன சார், அதான் எழுதிட்டல, என்னையே விட மாட்டீங்க? பூமியில நீங்க எவ்வளவு ஸ்வீட்டா இருந்தீங்க, நான் ஒண்ணும் அவன் இல்லையே, நீங்க யாரா வேணா இருங்க, ஆனா உங்களுக்கு ஒண்ணுனா நான் முதல் ஆளா வந்து நிப்பேன். அவ அப்படி பேசுவான்னு அவன் எதிர்பார்க்கல. அப்ப அவன் அசந்த நேரத்துல அவ எஸ் ஆக கட் பண்ண நம்ம இளவரசி அவ வீட்டுக்கு போக அப்ப அவளை லூவான்னு ஒருத்தன் கூப்பிட அவ உடனே யாருன்னு கேட்க அப்ப அரக்க வந்து அவளை அட்டாக் பண்ண, யார் நீ, என்ன எதுக்கு தாக்குற, யாரா, சொந்த அண்ணனை பார்த்து யாருன்னு கேக்குற, என்ன கேள்வி இது, என்ன உளர்ற, நீ ஒன்னும் என் அண்ணன் இல்ல, ஓ உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா? உடனே அவன் ஒரு பவரை விட அப்போ ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அதாவது இப்ப இருக்கிற இளவரசி அவனோட தங்கச்சி இல்ல, அது வேற ஒருத்தி. ஆனா அவ இளவரசியை ஏமாத்தி அவ உடம்புக்குள்ள போயிடுறா. இந்த பக்கம் தலைவிக்கு ப்ரமோஷன் கிடைச்சதால அவ எல்லாருக்கும் ட்ரீட் வைக்க கட் பண்ண இளவரசியை காட்ட, என்ன விடு, இனி நான் யாரையும் கொல்ல மாட்டேன். கொல்ல மாட்டியா? நம்ம யாருக்காக வேலை செய்யறோம்னு மறந்துட்டியா? இல்ல நம்ம கோலை மறந்துட்டியா? சரி, நீ என் தங்கச்சிங்கிறதுக்காக உன்னை விட்டுடுறேன், ஆனா உயிர்ப்பிக்கும் கல் எனக்கு தேவை. கட் பண்ண அவ பூலோகத்துல இருக்கிற நம்ம கல்லறக்கனை போய் பாக்குறா. இப்ப கல்லறக்க உடம்புக்குள்ளதான் அந்த கல் இருக்கு. அவன் தன்னோட காதலியோட சமாதி கிட்ட இருக்கான். அது யாரோட கலரு? என் மனைவியோட கலரு. மனைவியா? அவ எப்படிப்பட்டவ? ரொம்ப நல்லவ. இந்த கொடை அவ உன்கிட்ட வாங்கிட்டு போன கொடைல இது எப்படி உனக்கு தெரியும்? ஏன்னா அவ தான் நான். இல்ல, இது உண்மை இல்ல, இது என்னோட உண்மையான ரூபம், ஆனா என்ன மன்னிச்சிரு. உடனே அவ அவனை கொன்னு அந்த கல்லை எடுத்துடுறா. கட் பண்ண அவளோட அண்ணன் கிட்ட போய் அதை கொடுக்கறா. ஆமா, இத வச்சு என்ன பண்ண போற? உனக்கு தெரியாதா? நம்ம தலைவரை திரும்ப கொண்டு வர போற. உடனே எல்லாருமே அவங்களோட பவரை கொடுத்து அவங்க தலைவனை உயிர்ப்பிக்க பார்க்க அது சொர்க்கத்துல இருக்கிற தலைவனுக்கு தெரிய வருது. ஆனா இதே நேரத்துல எல்லா அரக்கர்களும் ரத்தவாந்தி எடுத்து மயங்கி விழ, என்ன நடக்குது இங்க? நீ கொண்டு வந்தது உண்மையான கல் கிடையாது, அது உன்னோட இதயம். ஆமா, என்னோடதுதான். ஏன் இப்படி பண்ண? ஏன்னா நான் அவனை லவ் பண்றேன். ஏண்டி, நான் உன் அண்ணன். ஒழுங்கா அந்த கல்லை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லுடி. நான் உனக்காக நிறைய பேரை கொண்டு இருக்கேன். முதல் தடவை எனக்காக இதை பண்ற. இப்போ சொல்றேன், உன்னால அதை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவன் மறைஞ்சு போக கற்பனா நம்ம கல்லறக்கனை காட்ட அவனும் சாகல, உயிரோட தான் இருக்கான். ஆனா கடலரசின்னு பத்தின ஞாபகத்தை அவன் மறந்துடுறான். இதே நேரத்துல தேவேந்திரனை தலைவன் கூப்பிட்டு அந்த அரக்க கூட்டம் அவங்க தலைவனை கொண்டு வர பாக்குறாங்கன்னு, அவன் வரதுக்குள்ள உன்னோட பவரை நீ திரும்ப கொண்டு வரணும். நீ உடனே அடுத்த சோதனையை ஃபேஸ் பண்ண ரெடி ஆகு. இந்த பக்கம் அரக்கனோட மைய சக்தியை அவனோட தங்கச்சி அழிச்சிட்டா. இப்ப அதை மீட்டி எடுக்கணும்னு அவனும் பூலோகத்தோட சோதனையை ஃபேஸ் பண்ண போக உடனே அவனோட ஆளை கூப்பிட்டு அவன் இல்லாத நேரத்துல அவன் கிளானை பாத்துக்க சொல்லிட்டு அவன் பூலோகத்துக்கு போக கட்பான தலைவன் அந்த விதியின் தேவனை பார்க்க போறான். இவன் தான் உங்க கதையை எப்படி நடக்கும்னு எழுதுவான். என்ன கதை இந்த வாட்டி? இந்த கதையில நீங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவரு, ஆனா உங்க இதயத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க உயிர் வாழணும்னா உங்களுக்கு சாங்கி உடம்புல இருக்கிற இதயம் தேவை. அது ஒரு அதிசய இதயம், ஆனா அதை கட்டாயப்படுத்திலாம் எடுக்க முடியாது. அவ உங்களை மனசார காதலிக்கணும், அப்பதான் அதை உங்களால எடுக்க முடியும். எடுக்கணும்னா வெட்டி எடுக்கணுமா? இல்ல இல்ல, அவ உங்களை மனசார நேசிச்ச பிறகு நீங்க அவளுக்கு முத்தம் கொடுக்கணும். அந்த முத்தம் காதல் முத்தமா இருந்தா இதயம் ஆட்டோமேட்டிக்கா இடமாறிடும். சரி, கதை ஓகே, ஆனா கதையில அவ நான் சொல்றதுக்கு தலையாட்டணும். அது ஒரு பொம்மை மாதிரி. அதோட போன தடவை பண்ண மாதிரி இந்த தடவை அவளுக்கு யாருனே ஞாபகம் இருக்கக்கூடாது. இந்த பக்கம் தலைவி எதையோ தேடி இருக்க, மேடம் என்ன தேடுறீங்க? இதையா? ஐயோ, இது எப்படி இவர்கிட்ட? அது வேற ஒண்ணும் இல்ல, அதை சாப்பிட்ட பிறகு இவன் மறதி நீரை குடிச்சா அவங்களுக்கு எதுவும் மறந்து போகாது. போன தடவை இதை யூஸ் பண்ணதாலதான் அவளுக்கு பூலோகத்துல எல்லாமே ஞாபகம் இருக்கும். இந்த பக்கம் நம்ம மீங்குக்கும் தலைவனோட காதல் கதை தெரிய வர, அப்படின்னா இந்த கதையோட முடிவுல அவ மறுபடியும் சாக போறா. அதுவும் தன் காதலனோட கையால. அந்த மறதி தண்ணியை கொண்டு வாங்க. தேவையில்லை, நானே கொண்டு வந்திருக்கேன். மேடம், இதை குடிக்கிறீங்களா? வேற வழி இல்லாம அவ அதை குடிக்க அவ குடிச்ச உடனே தலைவன் பூலோகத்துக்கு முதல் ஆளா போக எனக்கு ஒரு டவுட், அவரு அந்த தண்ணியை குடிச்சாரா இல்லையா? இல்லையே. கட் பண்ண பூலோகத்தை காட்ட அப்போ ஒரு ஃபேமிலிய கொடூரமா கொள்றாங்க. போன ஜென்மத்துல யார் தலைவியோட அப்பா அம்மாவா இருந்தாங்களோ அவங்க தான் இந்த ஜென்மத்திலயும் இருக்காங்க. அப்ப யார அவங்களை கொல்ல வர. சோ கதையோட ஆரம்பத்திலே தலைவியோட பேரண்ட்ஸ போட்டு தள்ளிடுறாங்க. அத தலைவி கபோர்ட்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த கிளரோட கைய பாத்துடுறா. அவன் கையில ஒரு கருப்பு மச்சம் இருக்கு. அப்ப யாரும் அங்க வர, அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். அவன் மேகமலையோட தலைமை குரு. அதே நேரத்துல தலைவன் கூட அந்த அரக்கனும் நம்ம கல்ல அரக்கனும் இருக்காங்க. நாம அவங்களுக்கு அந்த பழைய பேரை யூஸ் பண்ணிக்கலாம். இவதான் அந்த பொண்ணா? என்ன கொல்ல போறீங்களா? அவளை கூப்பிட்டு வாங்க. அவங்க போன பிறகு அங்க நம்ம மிங்கு வரான். அவன் தலைவியை தேடி தான் வந்திருக்கான். ஆனா அவன் வரதுக்குள்ள நம்ம தலைவன் அவளை கூப்பிட்டு போறான். நம்ம மிங்குக்கும் தான் யாருங்கிறது ஞாபகம் இருக்கு. இந்த கதையில நம்ம மிங்கு வந்து தலைவியோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. போன கதையில தலைவர் இருந்த ரோல் மாதிரி இந்த பக்கம் தலைவர் இந்த கதையில வீல் சேர்ல தான் இருப்பான். ஆனா அவனோட பவரை யூஸ் பண்ணும்போது மட்டும் அவனால நடக்க முடியும். அப்படி பண்ணா அவன் 20 வயசுலயே சித்துருவான். சோ ஒரு வருஷத்துக்குள்ள அவன் தலைவியோட இதயத்தை அவனோட உடம்புக்குள்ள கொண்டு போகணும். ஆனா இதே நேரத்துல அவ
ஃபேமிலி இறந்ததை நேர்ல பார்த்தால அந்த ஷாக்ல தான் யாருங்கிறதே தலைவி மறந்துடுறா. அப்ப தலைவி பயத்துல கத்த தலைவன் அவளை சாந்தப்படுத்துறான். நான் இங்க வந்த பிறகு உன்னை தேடாத இடமே இல்ல, ஆனா இந்த நிலைமையில உன்னை பாப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. குருவை காப்பாத்த போற பொண்ணு இவதானா? ஆமா இவதான். ஆனா இவ நம்ம குருவை லவ் பண்ணாதான் அவ இதயம் வேலை செய்யும். ஆனா ஒரு வருஷம் தானே இருக்கு, ஒரு வருஷம் இருக்குல்ல, பாத்துக்கலாம். சரி குருவே, சீடர்கள் இவளை பத்தி கேட்டா என்ன சொல்றது? அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. இவதான் என்னோட கடைசி சீடன்னு அனௌன்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா இவளுக்கு தான் யாருங்கிறதே ஞாபகம் இல்ல. இவ என்னோட ஸ்டூடெண்ட்னு சொன்னா இவன் நம்பிடுவா. கரெக்ட் தான் குருவே. உடனே அவன் தலைவிய தன்னோட கடைசி சீடனை அறிவிக்கிறான். குருவே, யூஜின் பிரிவை சேர்ந்தவங்க இவ ஃபேமிலியோட பாடியை கொண்டு போயிட்டாங்க. சரி அதை விடு, இவங்களை கொல்ல வந்தது யாருன்னு கண்டுபிடிச்சியா? இல்ல குருவே, ஆனா கன்ஃபார்மா வந்தவங்க திருடங்க இல்ல, இவங்களை கொல்றதுக்காகவே அவங்க வந்திருக்காங்க. அப்படின்னா நாம நினைக்கிறத விட இது பெரிய விஷயம். கட் பண்ணா நம்ம மீங்க காட்ட அப்பாவனோட ஆள் வந்து தலைவி படத்தை காட்டி அவளை மேகமலையை சேர்ந்தவங்க தேடிக்கிட்டு இருந்ததா சொல்ல அவன் எழுதின கதைப்படிதான் நடக்குது. அப்படின்னா சாங்கி அந்த சூக்காங் கூட தான் இருக்கா. அவன் இதயத்தை எடுக்கிறதுக்குள்ள நாம அவனை தடுத்தாகணும். எதனாலனா சாங்கி ரொம்ப வீக்கா இருக்கா. இந்த கதையில அவ இறந்து போனா அவளோட ஆயுள் சக்தி பாதியா குறைஞ்சு போயிரும். அதனாலதான் அவளை காப்பாத்தணும்னு இவன் துடிக்கிறான். இந்த பக தலைவி தான் யாருங்கிறத மறந்ததால மேகமலையோட சிடனா மாற அப்பாவு மரத்துல எரி பூ பறிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப கால் தடிக்கு கீழே விழ, ஆனா தலைவன் அவளை விழாம பிடிச்சுக்கிறான். உன்னை விட்டுட்டு போய் அரை மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள மறுபடியும் பிரச்சனை பண்ணிட்டேன். ஏன் மாஸ்டர் என்ன எப்ப பார்த்தாலும் திட்டுறீங்க? பின்ன நீ என்ன குரங்கா? இப்படி குரங்கு மாதிரி மறையிடுற? அதோட நீ சமைச்ச சாப்பாட வாயிலே வைக்க முடியல. நான் வேணும்னே பண்ணல. அது மட்டுமா, அத சாப்பிட்டதுல இருந்து எனக்கு வயித்தால போகுது. இப்ப பாருங்க மாஸ்டர், நான் சூப்பரா சமைச்சு கொண்டு வரேன். உடனே போய் சமைக்கிறா. டேய், இதோட 10வது தடவை அவ அந்த இடத்தை கொளுத்தி விட்டுட்டா. கட் பண்ண தலைவி தலைவனுக்கு சமைச்சு கொண்டு வர. ஆனது சமையல் கிடையாது, தீஞ்சி போன பண்ணு. நான் உன்னை சமைக்க சொல்லி டார்ச்சர் பண்ணவே இல்லையே, நீ ஏமா எனக்கு சமைச்சு போட்டு டார்ச்சர் பண்ற? அதோட இந்த சமையல்லாம் சாப்பிட்டா என் உடம்புக்கு ஆகாதுமா. உனக்கே தெரியும்ல எனக்கு உடம்பு சரியில்லைன்னு. நான் கரெக்டா தான் பண்ணேன், ஆனா தண்ணி கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. தண்ணி அதிகமானா தீஞ்சு போகுமா? சரி, நான் மறுபடியும் முதல்ல இருந்து ட்ரை பண்ணவா? உடனே அவ போக, குருவே இது தூக்கி குப்பைய போடுவா. தேவையில்லை, நான் சாப்பிட போறேன். குருவே, உங்க உயிரை பணைய வைக்க போறீங்களா? வாய மூடுறா. உடனே தலைவன் அதை சாப்பிட்டு பார்க்க, ஐயோ கன்றாவியா இருக்கு, நாசமா போனவன் சமைச்சே கொள்றாளே. இப்ப அவ மறுபடியும் சமைச்சு கொண்டு வர. இவ தினமும் சமைச்சே சாவடிக்கிறா. பேசாம இந்த தடவை நல்லா இருக்குன்னு சொன்னா இவ சமைக்கிறத விட்டுடுவா. உடனே அந்த கேக் அவன் சாப்பிட்டு பார்க்க, எப்படி மாஸ்டர் இருக்கு? உண்மையை சொன்னா மறுபடியும் சமைக்கிறேன்னு சொல்லி நம்மள கொடுமைப்படுத்துவா. ரொம்ப நல்லா இருக்குமா? நிஜமாவா? ஆமா நிஜமாதான். குருவே, என்னமா இங்க பாருங்களேன், என்ன நம்மள கிஸ் பண்ண சொல்றா? கிஸ் பண்ண கதை முடிஞ்சிரும்னு உடனே அவன் கிஸ் பண்ண தலைவி ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆக, நம்ம 2 அரக்கர்களும் ஸ்டன் ஆக, உடனே அவ வெக்கப்பட்டுட்டு அங்கிருந்து ஓடி போக, அவ போனதும் இதயம் மாறிடுச்சான்னு அவங்க கேட்க, இல்ல அப்படியேதான் இருக்கு. அவ உங்களை லவ் பண்ணதானே, அது வேலை செய்யும். ஆனா எப்படி அவளை லவ் பண்ண வைக்கிறது? இப்ப அவங்க சொன்ன பிளான் படி ஹீரோவை முன்னாடி சீன் போட, என்னன்னா அவ தினமும் பூ பறிக்க போவா. உடனே தலைவன் ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுத்து அதை செதற விட, ஆனா அவ இம்ப்ரெஸ் ஆவான்னு பார்த்தா காண்டாகிறா. யோ மாஸ்டரே, எதுக்கே எல்லாத்தையும் தூக்கி போட்டுற? இப்ப இதையும் நான் தான் போயிருக்கணும். முதல் பிளான் சொதப்ப அடுத்த பிளானுக்கு போறாங்க. அடுத்த பிளான், அவளுக்கு ஏதோ பரிசு வாங்கி தர முடிவு பண்ண. பொதுவா பொண்ணுங்களுக்கு பூ தான் பிடிக்கும், ஆனா இவ டிஃபரெண்ட். அந்த லூசுக்கு பன்னிக்குட்டி தான் பிடிக்கும். அப்ப அதையே வாங்கி கொடு. உடனே அந்த வாங்கி கொடுக்க அவ சந்தோஷத்துல பார்க்க, ஆனா அடுத்த நாளே அதை சமைச்சு கொண்டு வரா. அடி பாவி, கொடுத்த கிஃப்ட சமைப்பியா? உடனே காண்டாகி அவன் போக, ஏன் காண்டாகிறாரு? பின்ன அதை சமைச்சா காண்டாக மாட்டானா? நான் எப்ப அதை சமைச்சேன்? உடனே தலைவன் கொடுத்த பன்னிக்குட்டிய அவ கொண்டு போய் கொடுக்க, இப்ப தலைவன் கடைசி அஸ்திரமான சமையல கையில எடுக்கிறான். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, தலைவனாலையும் சமைக்க முடியல. அவன் தலைவியை விட ஓவரா சொதப்புறான். ஆனா தலைவன் கஷ்டப்பட்டு சமைச்சு கொண்டு வர, அட சூப்பர் நல்லா இருக்கு மாஸ்டர். நிஜமாவா? எங்க என்ன கூடு? உடனே 4 பேருமே அதை குடிக்க, சூப்பு என்னதான் நல்லா இருந்தாலும் ஆனா தலைவன் தெரியாம விஷக்காலனை போட்டு சமைச்சிடுறான். பாவம் 4 பேருக்குமே ஃபுட் பாய்சன் ஆக, ஆனா மருந்து சாப்பிட்டு அதை சரி பண்ணிடுறாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, அவங்க நைட்டு முழுக்க முழிச்சுக்கிட்டே இருக்கணும், தூங்கவே கூடாது. தூங்குனா பரலோகம் தான். சரி, தூங்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றது? பாட்டு பாடினா எல்லாமே சரியாயிரும். அப்ப நம்ம அரக்க தம்பிங்க அவங்க ஃப்ரெண்டான கதையை சொல்ல, ஐயோ இந்த முக்க கதையை கேட்கறதுக்கு பேசாம செத்தே போயிடலாம். ஹேய், தூங்குனா செத்துருவீங்க மாஸ்டர், எழுதுங்க. எப்படியோ அந்த ஒரு நாள் அவங்க ஓட்டிடுறாங்க. கட் பண்ண நம்ம கல்ல இறக்கண காட்ட, அப்ப யாரும் அவனு கூப்பிட, யாருன்னு பார்த்தா அவன் கிட்ட ஒரு பூ பேசுது. நீயா பேசுன? ஆமா நான் தான் பேசுனேன். நீ கல்பூதம் தானே? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? உடனே அவன் எல்லார்கிட்டையும் அதை பத்தி சொல்ல, அப்பா நம்ம அரக்க ஒரு புக்கை கொடுத்து பொண்ணுங்களை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு சொல்றான். இதுல எழுதி இருக்கிற மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா அவ உஷாராயிருவா. ஏன்னா இதுக்குள்ள நிறைய பிளான் இருக்கு. ஆனா அது ஒன்னும் பெரிய பிளான் இல்லைங்க, எல்லா சினிமாவோட வர மாதிரி வழக்கமான பிளான் தான். நம்ம ஹீரோனிய ரவுடி பசங்க கடத்த வரும்போது நம்ம ஹீரோ மாசா வந்து அவளை காப்பாத்தி சீன் போடுவான்ல,
அந்த மாதிரி பிளான் தான். அதுவும் அந்த சண்டையப்ப ஹீரோவுக்கு அடிபடும் போது அவ தன்னோட காதல கடைசியா சொல்லுவான்ல, அந்த மாதிரி மொக்க சீனை தான் இவங்க பிளானா போடுறாங்க. உடனே இந்த பிளானை அவங்க செயல்படுத்த பார்க்க, ஆனா அதே நேரத்துல நம்ம மிங்கும் அங்க வந்துடுறான். அவன் தலைவியை கடைசி சொல்லி அவனோட ஆளுங்களை அனுப்ப, கட் பண்ண தலைவன் செட் பண்ண ஆளுங்களும் தலைவியை கடத்த அங்க வர. ஆனா வந்தவங்க தலைவனோட ஆளுங்கல்ல, மிங்கோட ஆளுங்க. டேய், நாம தானே போனோம், பாஸ் என்ன வேற ஆளு செட் பண்ணிருக்காரு. இல்லடா, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணு. உடனே நம்ம டீமுக்கு சிக்னல் கொடுக்க, உடனே நம்ம பசங்க அவங்க கூட சண்டை போட, அதே நேரத்துல மிங்க வந்து தலைவியை மீட் பண்ணி கூப்பிட்டு போக பாக்குறான். ஆனா அவளுக்கு தான் பழைய மெமரி எதுவும் ஞாபகம் இல்லையே. இருந்தாலும் அவன் கூப்பிட்டு போக பாக்குறான். அப்ப தலைவன் அவனை பார்த்து அவனை தடுக்க வரான். அப்ப தலைவனை ஒருத்தன் கொல்ல பார்க்க, ஆனா மிங்க வந்து குறுக்க பாஞ்சி தலைவனை காப்பாத்துற மாதிரி ஒரு ஆக்டிங்க போடுறான். போன ஜென்மத்துல நீ என் கதையோட வில்ல, இந்த ஜென்மத்துல நீ வில்லனா இல்ல நண்பனானு பாத்துடலாம். சரி, என் கூட வா. உடனே தலைவன் மிங்க கூப்பிட்டு போக, இப்ப தலைவன் மிங்க பத்தி விசாரிக்க சொல்ல, அப்ப தலைவனுக்கு தெரிய வருது மிங்கு தான் நம்ம தலைவியோட சின்ன வயசு காதலன்னு. டேய், அவ எங்கடா? அவ வந்து இப்ப வந்தால ஒரு பையன் அவன் கூட கடலை போட்டுட்டு இருக்கா. அவன் கூடயா? அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா? என்ன சொன்னாலும் அவன் நம்ப மாட்டாளே. அவளை நம்ப வைக்க வேற ஏதாவது பிளான் போடணும். ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் தேவர்கள் சொர்க்கத்துல நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க, ஆனா பூலோகத்துல அவங்களோட உண்மையான கேரக்டர் வெளிப்படும். அப்படின்னா இந்த மிங்கோட பிளான் என்னவாதான் இருக்கும்? இந்த பக்கம் மிங்க வந்து மறுபடியும் தலைவி கிட்ட அவளோட குடும்பத்தை பத்தி பேச, ஆனா அவளுக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. உடனே அவ அங்க இருந்து கிளம்ப பாக்குறா. டேய், அவனோட பிளான் புரிஞ்சு போச்சு. அவகிட்ட அப்படியே பேசி பேசி அவளை உஷார் பண்ண பாக்குறான்டா. இப்ப தலைவனை போய் பார்க்க, என்ன வேணும் மாஸ்டர்? உங்களுக்கு பழம் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு வேணாம், அத அந்த மிங்கி கிட்டே போய் கொடு. என்ன மாஸ்டர், என் மேல கோவமா? சரி, இனிமே நான் அந்த மிங்கி கிட்ட பேச மாட்டேன். இப்போவாது இதை சாப்பிடுறீங்களா? உடனே தலைவன் அதை வாங்கிட்டு போக, டேய், இவ பண்ணத நான் சாப்பிட போறதே இல்ல. இது 1000 வருஷம் அழுகி போனாலும் நீ தான் அதை பாதுகாக்கணும். டேய், என்னடா யோசிக்கிற? இல்ல, லவ்வுக்கு எப்படி ஐடியா கேப்பன்னு பார்த்தா பழத்தை எப்படி காப்பாத்தணும்னு ஐடியா கேக்குற. உனக்கு இது தேவைதான்டா. டேய், பேசாம நீ ஏன் புக்கு நம்ம ஷாங்ஷி கிட்ட கொடுக்க கூடாது? ஏன்னா இவரு வேலைக்காக மாட்டாரு. பேசாம அவகிட்ட கொடுத்துடலாம். நான் வேணா ஐடியா கொடுக்கவா? பூக்குட்டி கொஞ்சம் சைலண்டாரு. கட் பண்ண நம்ம அரக்க அந்த புக்கை தலைவி கிட்ட போய் கொடுக்க, மாஸ்டர், சாங்கியோட அப்பா அம்மாவை கொன்னது இவன் தான். ஆனா இவன் ஏன் அவங்களை கொன்னான்னு தெரியல. இந்த பக்கம் தலைவி அந்த புக்கை படிச்சுட்டு தலைவி கிட்ட போய், மாஸ்டர், நாம ஒன்னா ஏன் ட்ரைனிங் எடுக்க கூடாது? சரி, எடுத்துடலாம். என்ன ட்ரைனிங்? டுயல் கல்டிவேஷன். என்னது? அதெல்லாம் முடியாது. ஏன் முடியாது? இப்பதானே பண்றேன்னு சொன்னீங்க. முடியாதுன்னா முடியாதுதான். அதான் ஏன்? உடனே தலைவன் அவ்வளவு ரூமை விட்டு வெளியே அனுப்ப, உடனே தலைவன் அந்த அரக்கணம் போட்டு போலன்னு பொழக்கிறான். பாவம் என்ன தப்பு பண்ணணும்னு தெரியாமலே அடி வாங்குறான். இந்த பக்கம் தலைவி மறுபடியும் அதை போய் பண்ணலாமான்னு கேட்க, ஐயோ, இவ விட மாட்டா போலயே. உடனே இங்க இருந்து போயிடணும். ஆனா எங்க போனாலும் விடாம தொடுத்துறா. கட் பண்ண மிங்க பார்த்து நடந்தது சொல்ல, இவளுக்கு டுயல் கல்டிவேஷன்னா என்னன்னு தெரியாது போல. சரி, நான் வேணா உனக்கு சொல்லி தரேன். குருவே, என்னடா அந்த சாங்கியூ நீங்க பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டீங்களே, அதனால அவ மிங்க கூட பண்ண போயிட்டா. என்னத்த? அதியாடா? ஐயோ, வாட உடனே போலாம். உடனே தலைவாங்க போக, ஆனா நம்ம மிங்கு அவளுக்கு சண்டை போடுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். மாஸ்டர், இதுக்காகவா கோவப்பட்டீங்க? ஹே அரமண்டல், டுயல் கல்டிவேஷன்னா என்னன்னு தெரியுமா? அப்பா அம்மா விளையாட்டுமா? ஐயோ, அத போயா நான் கேட்டேன். உடனே அவ வெகப்பட்டு அங்க இருந்து ஓடி போக, ஹே அரமண்டல், மாஸ்டருக்கு உடம்பு சரியில்ல, உன்னை பாக்கணும்னு சொன்னாரு. உடனே அவ பதறி அடிச்சுட்டு போய் பார்க்க, அவளோட பாசத்தை பார்த்ததும் தலைவனோட இதையும் லப்பு டப்புன்னு சவுண்ட் கேக்குது. உடனே தலைவன் அரக்கங்கிட்ட இத பத்தி சொல்ல, மாஸ்டர், அது ஒன்னும் வியாதி இல்ல, அதுக்கு பேரு தான் காதல். என்ன? நான் அவளை லவ் பண்றேனா? வாய்ப்பே இல்ல. ஆனா இந்த கேப்ல நம்ம மிங்க பையன் தலைவி கிட்ட தன்னோட காதல சொல்ல, இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே தலைவாங்க போக, ஆனா மிங்கு தலைவன் ஏன் வந்தான்னு தெரிஞ்சுக்கிட்டு, நமக்குள்ள எதுக்கு சண்டை, நாம வேணா ஒரு கேம் வச்சுப்போம். நாளைக்கு அவ இந்த பந்த யார் பக்கம் தூக்கி போடுறாளோ அவங்க கூட தான் இனிமே அவ வாழ போறான். இப்ப அடுத்த நாள் அந்த கேம் நடக்க தலைவிக்கு யாரை சூஸ் பண்றதுன்னே தெரியல. உடனே மாஸ்டர் கிட்ட போய் அந்த பாலை கொடுக்கறா, அவளோட காதல வெளிப்படுத்துறா. கட் பண்ண அடுத்த நாள் தலைவியை காணும். அப்ப மிங்கு வந்து தலைவி ஐஸ் ஃபாரஸ்ட் போயிருக்கிறதா சொல்ல, அங்கேண்டா போனா உன் வியாதியை குணப்படுத்த அங்க மூலிகை இருக்குன்னு நான் சொன்னேன். அதாவ போனா. லூசாடா நீ? அங்க போனா அவ செத்துருவா. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை கொன்னுருவேண்டா. உடனே தலைவன் அங்க போக, மிங்கோட பிளான் என்னன்னா, அவன் என்ன பண்ணாலும் அவங்களோட காதலை தடுக்க முடியாது. அதோட தலைவி தன்னோட காதலுக்காக தன்னோட உயிரை தியாகம் பண்ணக்கூடாது. அதனால அவளை அந்த ஃபாரஸ்டுக்கு அனுப்பி இயற்கையா அவளை சாகடிக்க பாக்குறான். இந்த பக்கம் தலைவன் தலைவியை தேடிட்டு அங்க போக, நம்ம தலைவனுக்கு ஐஸ்னா ஆகாது அது தெரிஞ்சும் அவன் அங்க போறான், அதுவும் தலைவிக்காக. ஆனா அங்க போனா எங்க தேடினாலும் தலைவி இல்ல. அப்ப தலைவி மயக்கத்துல கிடக்க, ஹே கிறுக்கி, உன்னை யாரு இங்க வர சொன்னா?
மாஸ்டர், நான் அந்த பனித்தாமரையை கண்டுபிடிச்சிட்டேன். ஹே தூங்காது, என்ன பாரு. உடனே தலைவன் அவனோட பவரை கொடுத்து அவளை காப்பாத்தி கூப்பிட்டு போறான். அதை நம்ம மிங்க பாத்துட்டு இருக்கான். மாஸ்டர், என்ன அங்கதான் உங்க வியாதியை குணப்படுத்த மருந்து இருக்குல்ல, நீங்க அங்க போல? ஏன்னா எனக்கு ஐசனா ஆகாது. ஏன் மாஸ்டர்? அது ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக அவளுக்கு இவங்க ஏதோ மறைக்கிறாங்கன்னு புரிஞ்சு போயிடுது. உடனே மிங்க பார்த்து அதை பத்தி கேட்கலான்னு போக, ஏன்னா மிங்கு அவளுக்கு தெரியும்னு சொல்லுவாள். அதனாலதான் கட் பண்ண மிங்கோட ரூமுக்கு வரா. ஆனா மிங்க அங்க இல்ல. ஆனா அங்க பூக்களால செஞ்ச கிரீடம் இருக்கு. அதை பார்த்ததும் அவளுக்கு மிங்கு யாருன்னு ஞாபகம் வர, அதாவது இந்த உலகத்தோட மெமரி அவளுக்கு ஞாபகம் வருது, தேவலோகத்தோட மெமரி இல்ல. உடனே மிங்க தேடுறா. ஆனா எங்க தேடியும் அவன் இல்ல. இந்த பக்கம் தலைவன் அவன் டீமோட ஒரு வில்லேஜுக்கு வரான். அந்த வில்லேஜ டீமன் அட்டாக் பண்ணிருக்காங்க. ஆனா இவங்க போறதுக்குள்ள எஸ்கேப் ஆயிருக்காங்க. அங்க ஒரு டோக்கனை பாக்குறான். அந்த டோக்கன் டீமன் கிளானோட தான். கட்பான தலைவனுக்கு தலைவி மிங்க தேடிட்டு இருக்கிற விஷயம் தெரிய வர, உடனே தலைவியை தேடி போறான். ஆனா அவ தலைவனை கண்டுக்கவே மாட்றா. மிங்க பத்தியே கேக்குறா. காண்டாய் தலைவன் அங்க இருந்து போறான். அப்ப சடனா தலைவிய ஒருத்தன் கொள்ள வர, ஆனா தலைவன் அவன் கூட சண்டை போட அவனை துரத்தி விட்டுறான். ஆனா தலைவனுக்கு பயங்கரமா அடிபட்டுடுது. இப்ப தலைவனோட நிலைமை மோசமா போகுது. அப்ப அவங்க எல்லாருமே தலைவி இதயத்தை எடுத்துக்கோன்னு சொல்ல, ஆனா தலைவன் அதை பத்தி பேச வேணான்னு சொல்ல, அப்ப தலைவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் தலைவனை பார்க்க வரா. அப்ப அவங்க தலைவி இதயத்தை பத்தி பேச அதை கேட்டுடுறா. அப்படின்னா இவரு அந்த இதயத்துக்காக தான் என் கூட இவ்வளவு நல்லா பழகினாரா? அப்படின்னா அவரு என்ன லவ் பண்ணது எல்லாமே வெறும் நடிப்பா? உடனே மிங்க தேடிக்கிட்டு அவ ஜெயிலுக்கு போக, அவன் தலைவி கிட்ட தலைவன் தான் அவன் ஃபேமிலியை கொண்டதாவும் அதுவும் அந்த இதயத்துக்காகன்னு சொல்ல, அவ அதை அப்படியே நம்பிடுறா. இந்த பக்கம் நம்ம கள்ள இருக்க தலைவியை பார்த்து அவ இதயத்தை தலைவனுக்கு தர சொல்ல, மாஸ்டர் உனக்கு பிடிக்கும்ல, அவர் உயிர் வாழணும்னு நீ நினைச்சா இதை நீ பண்ணிதான் ஆகணும். அவன் அப்படி சொன்னதும் அவ கன்ஃபார்மே பண்ணிடுறா. தலைவன் அவளோட இதயத்துக்காக தான் அவ கூட பழகுனான்னு. உடனே தலைவனை தேடி போறா. ஆனா போனவளால எதுவும் பேச முடியல. என்ன லவ் பண்ணிட்டால. அப்ப தலைவன் அவ கிட்ட போய், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியும்ல, ஏன் என்ன நீ பார்க்க வரல? அப்ப தலைவி அவனை கிஸ் பண்றா. அவனை கிஸ் பண்ண உடனே அந்த செகண்டே நம்ம ஹீரோவோட இதயம் இருக்குல்ல, அதுவும் தலைவியோட இதயமும் வெளியே வருது. சோ அப்படின்னா இது உண்மைதான்ல, இதுக்காக தானே என் பின்னாடி வந்த. இப்ப நீ ஆசைப்பட்டது உனக்கு கொடுத்துட்டேன். ஆனா நான் இழந்தத நீ தருவியா? என் இதயத்தை தருவியா? இல்ல என் அப்பா அம்மாவை கொன்னியே அதை தருவியா? ஏன் உங்களை கொன்ன? நீ ஒரு அரக்க. என்ன பேசுற? நான் யாரையும் கொல்லல. இல்ல நீதான் உங்களை கொன்ன. உடனே அவன் கொடுத்தால அந்த ஊசி எடுத்து அவனோட இதயத்துல குத்துறா. அதை குத்துன உடனே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. கட்பான தலைவி அவ ரூம்ல இருக்க. அப்ப மிங்க வர அவன் உடனே தலைவிய கூப்பிட்டு போறான். நான் ஒன்னும் அவளை உன்கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கல. அவ மனசு முழுக்க நீதான் இருக்க. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவ ஒவ்வொரு தடவை இந்த சோதனையில சாகும் போது அவளோட உயிர் சக்தி குறைஞ்சுகிட்டே வருது. இப்படியே போனா எல்லா சோதனையும் முடியும் போது அவ செத்துருவா நிரந்தரமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு போறான். இந்த பக்கம் தலைவி என்னதான் தலைவனை விட்டு வந்தாலும் அவளால தலைவனை பார்க்காம இருக்க முடியல. அவன் ஞாபகமாவே இருக்கா. அப்பா அவன் தலைவி கிட்ட அந்த உண்மையை சொல்ல, அதாவது தலைவன் அவளோட பேரண்ட்ஸை கொள்ளல, அத பண்ணது டீமன் சொல்ல. இந்த பக்கம் இந்த டீமன் தலைவன் இடத்துக்கு வர அப்ப பெரிய சண்டையே நடக்குது. இதே நேரத்துல தலைவி தலைவனை பார்த்தாகணும்னு உடனே அங்க போறா. அவங்க எல்லாருமே சேர்ந்து அரக்கப்படையோட சண்டை போட அந்த சண்டையில நம்ம கல்லா இருக்க இறந்து போய் ஸ்டோனா மாற தலைவி தலைவனை காப்பாத்தணும்னு அவளோட மந்திர சக்தியை யூஸ் பண்ண இப்ப எல்லாருமே ஐஸ் கேவ் கிட்ட வர அப்ப தலைவி அந்த டீமன் கையில இருக்கிற அந்த மச்சத்தை பாத்துடுறா. சோ அவதான் அவளோட பேரண்ட்ஸை கொண்டது கன்ஃபார்ம் ஆயிடுது. உடனே அவன் அவங்கள தாக்க அதே நேரத்துல தலைவி ஒரு புக்ல படிச்சால அந்த மேஜிக்கை ட்ரை பண்ணி அந்த டீமனை கொல்ல பாக்குறா. ஹேய் உன்னோட இதய சக்தியை யூஸ் பண்ணாத, நீங்க யூஸ் பண்ணீங்களே. உடனே ரெண்டு பேரும் அந்த டீமனை தாக்க அப்பாவன் தலைவனை நோக்கி கத்திய வீச அப்ப தலைவி குறுக்க வர அப்ப தலைவனுக்கு போன ஜென்மம் ஞாபகம் வர உடனே அவளை தடுக்க அப்ப தலைவி அவனை கொன்னுடுறா. எதுக்காக நீ உன்னோட உயிரை பணிய வைக்கிற? அவன் உன்னை கொல்ல வந்தான். எனக்கு சத்தியம் பண்ணு, இப்ப இல்ல எந்த ஜென்மத்திலையும் நீ எனக்காக உன்னோட உயிரை விடக்கூடாது. என்ன சொல்றீங்க? சத்தியம் பண்ணு. உடனே அவ பண்ண அப்ப தலைவன் அவளை கிஸ் பண்ண அப்ப அந்த இதையும் அவ உடம்புக்குள்ள போகுது. ஏற்கனவே நம்ம தலைவி அவ மேல உள்ள காதலால தான் கிஸ் பண்ணுவா. ஆனா அவ தலைவன் மேல கோவத்துல இருந்திருப்பா. அதனால அப்ப இதையும் போற மாதிரி தெரிஞ்சது. ஆனா அது போகல. ஆனா தலைவன் அவளை உண்மையாவே லவ் பண்ணிருக்கான். சோ இதையும் அவளுக்குள்ள போய் அவன் கண்ணை மூட அவன் இறந்து போறான். தலைவன் இல்லாம அவளால வாழ முடியாதுன்னு அவ தலைவனை கட்டி பிடிச்சுக்கிட்டே மலையில இருந்து குதிக்க அப்ப தலைவிக்குள்ள ஒரு மாற்றம் வருது. ஏன்னா தலைவி இது வரைக்கும் வந்த சோதனையில இறந்துதான் போயிருக்கா. முதல் தடவை அவ சாகல. சோ அவளோட பழைய சக்தி எல்லாம் இப்ப அவ உடம்புக்குள்ள வருது. கட்பான தலைவன் சொர்க்கத்துக்கு வந்த விஷயம் தேவனுக்கு தெரிய வர ஆனா தலைவன் இன்னும் அவனை வந்து பாக்கல.
உடனே தலைவனை வர சொல்லி அவனோட ஆள் அனுப்பி வைக்கிறான். கட் பண்ண தலைவன் நம்ம மிங்கிய பத்தி விசாரிக்கிறான். அப்ப மிங்கி ஒரு பொண்ணை லவ் பண்ண விஷயம் அவனுக்கு தெரிய வருது. அதே நேரத்துல தலைவி அவன் போன பிறகு தற்கொலை பண்ணிக்கிட்ட விஷயமும் தெரிய வருது. இந்த பக்கம் தலைவி சோகத்துல இருக்கா. ஏண்டி அவனை பார்க்கணும்னா பார்க்க வேண்டிதானே. அப்ப தலைவன் வந்துடுறான். வந்த உடனே அவளோட பல்ஸை செக் பண்ண, என்னாச்சு, எதுக்கு என் கைய பிடிக்கிறீங்க, அமைதியாரு. ஐயோ, இவருக்கு என் மேல காதல் வந்துருச்சோ, நான் உனக்கு கேட்கவா? என்ன பூலோகத்துல உங்களுக்கு நீங்க யாருன்னு ஞாபகம் இருந்ததா? இல்லையே. அவ மிங்க அங்க வரான். நீ ஓகேவா? அவளுக்கு என்ன, அவ ஓகே தான். நீ என் கூட வா, உண்மையை சொல்லு. நீ காதலிச்சிய ஒரு பொண்ணு, அவ அந்த டீமன் ராணியா? அவ ஒன்னும் டீமன் இல்ல. என்ன பேசுற? அவ உன்னை கிட்னாப் பண்ணா, அதோட உன் குடும்பத்தையும் கொன்னா. நான் தான் சொல்றல, அத அவ பண்ணலன்னு. ஆனா நீ அவளை கொன்னுட்ட. சரி, நான் உன்னை நம்புறேன். ஆனா அவ இந்த உலகத்தை அழிக்க பார்த்தா, அதனாலதான் நான் அவளை கொன்னேன். சரி, அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு. என்ன ஆச்சுன்னு சொல்ல முடியாது, இது என்னோட பிரச்சனை, இதுல நீ தலையிடாத. இப்ப தலைவன் விதியின் கடவுளை கூப்பிட்டு அந்த காங்கிய பத்தி கேக்குறான். அவளை பத்தின புக்கை கொண்டு வர, ஆமா, இந்த காதல் விளையாட்டுல ஜோடியா போறாங்களே, அதுல ஒருத்தர் இறந்தா இன்னொருத்தருக்கு பவர் கிடைக்குமா? அதோட இறந்து போறவங்களோட பவர் குறைஞ்சு போகுமா? எல்லாருக்கும் நடக்காது, ஆனா ஒரே ஆர்ஜினை சேர்ந்தவங்களுக்கு அது நடக்கும். அதுவும் காதல் சோதனை ஃபேஸ் பண்ற 2 பேருமே கடவுளா இருந்தாதான் அது சாத்தியமாகும். என்ன பேசுறா இவ? சேம் ஆர்ஜினா, ஆனா சாங்கியூ ஒரு சாதாரண தேவதை தானே. ஒருவேளை சாங்கியோட பிறப்புல ஏதாவது ரகசியம் இருக்குமா? கட்பனா நம்ம கல்ல இருக்கன காட்ட, அவன் இப்ப நம்ம கடல் அருகே கூட இருக்கான். இவன் கடைசியா தலைவனை காப்பாத்தி செத்து போனால அந்த விஷயம் தான் ஞாபகம் இருக்கு. என் நண்பர்களுக்கு என்னாச்சு? அவங்க ஆபத்துல இருப்பாங்க. அவங்க செத்து போய் 100 வருஷம் ஆகுது. அதோட நீ 100 வருஷமா கோமால இருந்திருக்க. என்ன சொல்ற? சரி, நீ யாரு? நான் யாரா? உன் கூட ஒரு ரோஜா பூ இருந்ததுல, அது நான் தான். ஆமா, 100 வருட தவத்துக்கு பிறகு நான் மனுஷியா மாறிட்டேன். சரி, நீ ரொம்ப வீக்கா இருக்க, இந்த மருந்து சாப்பிடு. இந்த பக்கம் தலைவி நம்ம விதியின் தேவனை தேடிட்டு இருக்கா. ஆனா அவனை தான் தேவேந்திரன் கொண்டுறான்னு. கட்பனா தலைவி தலைவனை போய் பாக்குறா. என்ன விஷயம்? நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லவே இல்லையே. நீங்க பூலோகத்துக்கு போனப்ப மறதி நீரை குடிச்சீங்களா இல்லையா? குடிக்கல. அப்ப உங்களுக்கு நீங்க யாரும் ஞாபகம் இருந்ததா? அப்புறம் ஏன் எனக்கு உங்க இதயத்தை கொடுத்தீங்க? என்ன நீ சாக கூடாதுன்னு நான் நினைச்சேன். நிஜமாவா குருவே? என்ன அப்படி கூப்பிடாத. சாரி, நீங்க என்னோட குருன்னு நினைச்சிட்டேன். உடனே அவ அங்க இருந்து போக, அப்புறம் நான் ஏன் வந்தேன்னா, பூலோகத்துல நான் செஞ்ச கேக்கு நீங்க ஆசையா சாப்பிட்டீங்க. ஆனா அது அங்க நல்லா இல்ல. ஆனா இப்ப நான் சூப்பரா செஞ்சிருக்கேன். இந்தாங்க, இதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு அங்க இருந்து போக, ஆனா தலைவன் பின்னாடியே வந்து, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. அதுக்குள்ள ஓடி வந்துட்ட. நான் ஒன்னும் அந்த தளபதியோ இல்ல அந்த டீச்சரோ இல்ல. என்ன அந்த மாதிரி பார்க்காத. கடவுள் சூக்காங்க பாரு. இப்ப சொல்லு, உனக்கு இந்த சூக்காங்க பிடிக்குமா? பிடிக்குமே. சரி, நாளைக்கு உன்னோட பிறந்த நாள்ல, அதுக்கு உனக்கு ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணிருக்கேன். ஆனா என்கிட்ட இப்பவே கிஃப்ட் இருக்கு. உடனே அவ தலைவனை கிஸ் பண்ணிட்டு அங்க இருந்து ஓடி போறா. இந்த பக்கம் தலைவன் தேவேந்திரனை போய் பார்க்க, என் மேல என்ன கோவம் வந்து 1 வாரம் ஆகுது, ஆனா என்னை வந்து பார்க்கவே இல்ல. எதுக்கு கூப்பிட்ட? ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்லடா, உன்னை பார்க்கணும்னு தான் கூப்பிட்டேன். சும்மா தான் கூப்பிட்டியா? அப்ப நான் கிளம்புறேன். டேய், என்னதான் பிரச்சனை? உனக்கு முன்னாடியே தெரியும்ல, சாங்கி இந்த காதல் சோதனைப்ப செத்து போனா அவளோட உயிர் சக்தியை போயிடும்னு. அது தெரிஞ்சும் அவளை நீ தடுக்கல. தெரியும்டா, ஆனா என்ன பண்ண சொல்ற? ஒரு பொண்ணுக்காக இந்த உலகத்தை பலி கொடுக்கணுமா? அதோட இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சா நீ கண்டிப்பா இதை தடுத்திருப்ப. அதனாலதான் உங்ககிட்ட சொல்லல. உனக்கு இதை விட்டா 1000 வழி இருக்கு, ஆனா நீ அதை பண்ண மாட்ட. எதிர்பார்க்கலனா நீ இப்படி இருப்பேன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக, கட்பான தலைவன் தலைவிய பார்க்க போக, சுகாங் ஒரு நிமிஷம், நீ அவளை லவ் பண்றது உண்மைதானா இல்ல டைம் பாஸா? இல்ல, நான் அவளை உண்மையா தான் லவ் பண்றேன். அது மட்டும் இல்ல, அவளை காப்பாத்த என்னோட பவரை அவளுக்கு தர போறேன். உடனே தலைவன் தலைவிய பார்த்து அவனோட பவரை தர பார்க்க, ஆனா அது அவளுக்குள்ள போகல. இந்த பக்கம் தேவேந்திர அரக்கலோகத்துல இருக்கிற ஒரு பூவை எடுத்துட்டு வர சொல்றான். இந்த பக்கம் தலைவியும் தலைவனும் அடுத்த ட்ரையலுக்கு ரெடியாக கட் பண்ண 2 பேருமே பூலோகத்துக்கு வர, என்ன ஆரம்பத்துல என் கையில ரத்தமா இருக்கு? டேய் சண்டாலா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? ஒரு நிமிஷம், சாங்கியூ நீயா? என்ன கொடுமை இது! நான் எப்படி உன் உடம்புக்குள்ள? அதாவது 2 பேரோட சோலும் மாறி போயிடுது. தலைவன் உடம்புல தலைவியும் தலைவி உடம்புல தலைவனும் இருக்காங்க. சரி, எதுக்குமா என்ன கொலை பார்த்த? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, இந்த 2 பேருக்கும் ஆகாது போல. சரி, நாம எப்படி பழையபடி மாறுறது? ஏதாவது ஐடியா இருக்கும்? என் நண்பன் இத பத்தி சொல்லிருக்கான். இந்த மாதிரி நடந்தா கிஸ் பண்ணிக்கணுமா? நம்ம வேணா கிஸ் பண்ணிக்கலாமா? ஏச்சிப்ப, அது எப்படி? அதுவும் என்ன போய் நான் கிஸ் பண்ணுவேன்? சரி, அப்ப நானே உனக்கு கிஸ் பண்றேன். உடனே தலைவி, அதாவது தலைவ உடம்புல இருக்கிற தலைவி அவனுக்கு கிஸ் பண்ண போக, அப்பா அவனை வந்து ஒருத்தன் கூப்பிட, ஏண்டா மரமண்ட, உன்னை அவளை லவ் பண்ற மாதிரி நடிக்கதான்டா சொன்னேன். நீ என்னடா அவ வயித்துல குழந்தைய கொடுத்துட்ட? கர்ப்பமா இருக்காளா? ஏன் உனக்கு தெரியாதா? தெரியும். சரி, ஏன் அப்படி பண்ண? ஏன்பா
இதெல்லாமா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? தெரியாம நடந்து போச்சுப்பா. இப்ப அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லு. சரி அதை விடு. இந்த பக்கம் தலைவி, அதாவது தலைவி உடம்புல இருக்கிற தலைவன் கன்சீவ் ஆனதாலதான் தற்கொலை பண்ணிக்க பார்த்தானே கண்டுபிடிக்கிறான். இவ ஒரு இளவரசியாச்சே, இதுக்கு போயா தற்கொலை படிப்பா? இதுக்கு பின்னாடி வேற என்னவோ இருக்கு. அப்படின்னா நாம அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சா இந்த ட்ரையல் முடிஞ்சிடும்ல. இந்த பக்கம் தேவேந்திரனுக்கு அந்த பூ கிடைக்குது. நாம நினைச்ச மாதிரியே எல்லாமே நடக்குது. ஹே இங்க வா, இத உன் உதட்டுல தடவு. இல்லம்மா, நான் அதை போடக்கூடாது. ஏன்? இது இளவரசியோடுது. அத சொல்றதே இளவரசி தானே, போடு. உடனே அவ தலைவனை பார்த்து, இளவரசி நீங்க சொல்லிதானே அதை பண்ண, என்ன காப்பாத்துங்க. ஹேய், நான் எப்போ அப்படி சொன்னேன்? ஒருவேளை இதுக்கு முன்னாடி இருந்தவ இத பண்ண சொல்லிருப்பானோ? உடனே தலைவன் உடம்புல இருக்கிற தலைவி அவளை தனியா கூப்பிட்டு போய் ரிலீஸ் பண்ணி விட, அதுக்கப்புறம் அவளை ஃபாலோ பண்றாங்க. ஆமா, அவ வடதேசத்தோட ஸ்பைன்னு எப்படி கண்டுபிடிச்ச? நான் நம்ம ரூம்ல ஒரு லெட்டர் பார்த்தேன், அதுல இவ ஸ்பைன்னு இருக்கு. சோ இவளை வச்சு அவன் ஏதோ பண்ண பார்த்திருக்கான். கட் பண்ண அவளை போக விட்டு இவங்க பின்னாடியே போக, அப்ப சில வாண்டுங்க சம்பந்தமே இல்லாம ஒரு பாட்டை பாட. என்ன பாட்டு இது? சம்பந்தமே இல்லாம சக்கரை பொங்கலுக்கு வடகரின்னு சொல்லுதுங்க. அவ எங்கடா எஸ் ஆயிட்டா போல. இதே நேரத்துல அரக்கனுக்கு கடல் அரிசி இருக்கிற இடம் தெரிய வர, உடனே அவளை பார்த்து அந்த கல்லை கேக்குறான். ஆனா அவ தர முடியாதுன்னு சொல்லி எஸ் ஆக, இந்த பக்கம் அரசரு தலைவனை கூப்பிட்டு, அதாவது தலைவன் உடம்புல இருக்கிற தலைவியை கூப்பிட்டு, டேய் எதிரிங்க நம்மள அட்டாக் பண்ண பாக்குறாங்க, நீ உடனே கிளம்பு. உடனே இதை பத்தி தலைவன் கிட்ட சொல்ல, அவனும் சண்டை போடுறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஆனா எதுவும் ஒர்க் ஆகல. சரி, இந்த பிரச்சனைய சரி பண்ணியே ஆகணும். உடனே ஒரு லேடியை தேடி போறாங்க. அவ ஒரு மந்திரவாதி, அது வேற யாரும் இல்ல, நம்ம கடலரசி தான். அவளும் அவங்கள பழையபடி மாத்திரன்னு சொல்லி வெளியே போயிட்டு வர, அப்ப அந்த ரூம்ல யாரோ இருக்கிறத அவங்க நோட் பண்றாங்க. கட் பண்ண அவ தன்னோட சூனியத்தால 2 பேரையும் சரி பண்ண, அப்ப சடனா கடலரசி மயக்கம் போட்டு விழ, அவ மயங்கினது இவங்களாலதான். உடனே அவங்க ரூமுக்குள்ள போக, அங்கதான் கல்லறக்கா இருக்கான். மாஸ்டர் நீங்களா? அப்படின்னா நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா? ஆமா, நாங்க உயிரோட தான் இருக்கோம். ஆனா நான் அந்த பழைய மாஸ்டர் இல்ல. என்ன சொல்றீங்க மாஸ்டர்? நான் எல்லாத்தையும் அப்புறம் சொல்றேன், வா போலாம். உடனே அவங்க போக பார்க்க, ஆனா கடலரசி வந்து அவங்கள தடுத்து, அப்ப கல்லறக்கனுக்கு அவனோட போன ஜென்மம் ஞாபகம் வருது. அதுக்கு முன்னாடி கடலரசி வேற மாதிரி இருப்பாள, அதெல்லாம் ஞாபகம் வருது. அதோட இவனோட கல் இதயத்தை அவ எடுப்பாள, அதுவும் ஞாபகம் வர. உடனே அவளை அட்டாக் பண்றான். சோ உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா? வந்துருச்சு. சொல்லு, எதுக்காக நீ ஹார்ட்டை எடுத்த? ஏன் என்னோட காதலி மாதிரி நடிக்கிற? நான் நடிக்கிறேனா? சரி, இப்ப எதுக்கு அது? ஆனா உன் ஹார்ட் ஸ்டோனை ஒன்னும் நான் எடுக்கல. ஆனா என் அண்ணனுக்கு அது தேவை. எதுக்கு? அவன் அந்த கல்லை வச்சு எங்க ராணிய உயிரோட கொண்டு வர பாக்குறான். காங்காவையா? ஆமா. கட் பண்ண ஒரு வழியா இந்த கதையை முடிஞ்சு போய் தலைவனும் தலைவியும் மேலோகத்துக்கு வர, அப்போதான் தலைவிக்கு விதியின் கடவுள் இறந்து போனது தெரிய வர. ஆனா விசாரிச்சு பார்த்தா பூலோகத்துக்கு போனப்ப ஒரு டீமனோட சண்டை போட்டு அவன் இறந்துட்டான்னு தெரிய வர. சோ சப்பையான ரீசன் சொல்றாங்கன்னு தலைவனுக்கு அவன் அண்ணன் மேல டவுட் வருது. அப்படின்னா விதியின் கடவுளோட மரணத்துல உனக்கு சந்தேகம் இருக்கா? ஆமா. அது மட்டும் இல்லாம நாம இந்த காதல் சோதனைக்கு போனப்ப சில குழந்தைங்க சம்பந்தமே இல்லாம பாட்டு பாடினாங்க. அதுல ஏதோ ஒரு குழு இருக்கு. அதோட அந்த காங்கா அவளோட சாவலியும் ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. ஏன்னா காங்காவோட பேரை அவன் குழுவா விட்டுட்டு போயிருக்கான். சோ காங்காவை பத்தி நம்ம விசாரிச்சாதான் நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும். ஆனா இங்க அவளை பத்தி எதுவும் இல்லையே. அப்ப விதியின் தேவி வந்து கிரக நிலையில ஒரு கோளாறுனும், அதனால இப்ப பூலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்ல, மீறி போனா வேற ஒரு டைமென்ஷனுக்கு போயிருவாங்கன்னு சொல்ல, அப்பதான் தலைவனுக்கு ஒரு ஐடியா வருது. அதாவது டைம் டிராவல் பண்ணி பாஸ்டுக்கு போலான்னு அவன் நினைக்கிறான். அதுவும் கடந்த காலத்துக்கு அந்த சோதனை எப்ப போகும்போது, அதுவும் இந்த கிரகநிலை எப்ப போனா அவங்களால இவங்க போன இடத்த கண்டுபிடிக்க முடியாதுன்னு தலைவன் யோசிக்க, ஆனா பாஸ்டுக்கு போனோம்னா அவங்களுக்கு டைம் மிஷின் தேவை. ஆனா அது இப்ப டீமன்ஸ் கிட்ட இருக்கு. உடனே தலைவன் அரக்கனை போய் பார்க்க, அவன் தலைவனை பார்த்ததும் சண்டைக்கு வர, ஆனா தலைவன் அவனை அசால்ட்டா டிஃபீட் பண்ணி, சரி நீ கேக்குறத நான் தரேன், ஆனா பதிலுக்கு நீ என்ன தருவ? நான் டிராவல் பண்ணி பாஸ்டுக்கு போன பிறகு உங்க தலைவி மேல எந்த தப்பும் இல்லனா நான் அவளுக்கு நியாயத்தை வழங்குறேன். அதோட என்னோட உயிரை எடுக்கக்கூடிய சக்தியை உனக்கு தரேன். உடனே தன்னோட ஆத்ம சக்தியை கண்ட்ரோல் பண்ற சக்தியை அவனுக்கு தரான். கட் பண்ண இப்ப அவங்க அடுத்த ட்ரையலுக்கு ரெடி ஆக, இப்ப இந்த விஷயம் தேவேந்திரனுக்கு தெரிய வர, உடனே தேவேந்திரன் அவனோட ஆளை அனுப்ப, அவன் வந்ததால இவங்க மரதி நீரை குடிச்சு போற மாதிரி ஆயிடுது. சோ எந்த மெமரியும் இல்லாம அவங்க பூலோகத்துக்கு போக, அப்ப தலைவன் அந்த டிவைஸ் ஆக்டிவேட் பண்ண, உடனே 2 பேரோட சோலும் ஜம்ப் ஆகி வேற ஒரு டைம் லைனுக்கு, அதாவது பாஸ்டுக்கு போகுது. அவங்க எங்க போனாங்க தெரியல. கிரகநிலையோட கோளாறால அவங்க போன இடத்த கண்டுபிடிக்க முடியல. எனக்கு என்ன பண்ணுவியோ தெரியாது, நீ அவங்க எங்க போனான்னு கண்டுபிடிக்கிற அப்படின்னு அவன் சொல்ல, கட் பண்ண கடந்த காலத்துல இருக்கிற மோலு கிளான காட்டுறாங்க. ஆக்சுவலா இது ஈவில் கிளான் கிடையாது, இதுவும் தெய்வங்கள் வாழ்ற ஒரு சொர்க்கம் தான். அதோட இந்த கிளானோட மகாராணி தான் இந்த உலகத்தோட மகாராணி. அந்த மகாராணி வேற யாரும் இல்ல, நம்ம தலைவி தான். பேரு காங்கி.
அப்ப அரக்கன் வரான். இந்த அரக்கன் வந்து ஜின்ன அரக்கன் இல்ல, அவனோட அப்பா. மகாராணி பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரி, யாரை சூஸ் பண்ண போறீங்க? இப்ப எதுக்கு கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க? பேசிதானே ஆகணும், வயசாகிட்டு போகுதுல. சரி, அந்த சூமிங் ஓகேவா? அவ எனக்கு தம்பி மாதிரி. அப்ப யார்தான் வேணும்? இப்ப எனக்கு இதுல விருப்பம் இல்ல. சரி, உங்க பசங்க எப்படி இருக்காங்க? எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், ஆனா அவங்களுக்கு குணப்படுத்த முடியல. எப்படியாவது சரி பண்ணுவோம். ஆனா கேட்கணும்னு நினைச்சேன், நம்ம மோள வம்சத்துல எப்பவுமே ட்வின்ஸ் தானே, ஆனா நான் மட்டும் ஏன் சிங்கிளா பிறந்த அப்படின்னு கேட்டுட்டு அவ பூலத்துக்கு போறா. அங்க லவ் டெம்பிள் கிட்ட சில பேர் காதல் நூலை வாங்குறத பாக்குறா. என்னடான்னு அவளும் அதை வாங்க. என்ன பாக்குறீங்க? அது என்ன? இது லவ் நாவலுங்க. அப்படியா? அதை தருவீங்களா? உடனே அதை அவ தர. அதுல ஒரு பெண்ணு ஆபத்துல இருக்கும் போது யார் அவளை வந்து காப்பாத்துறாங்களோ அவன் தான் தன்னோட லைஃப் பார்ட்னர்னு போட்டிருக்கு. அப்ப ஏதோ சவுண்டு கேட்க என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு டீமனை துரத்திட்டு வரான். நம்ம ஹீரோட பேரு சூகாங் தான், சொர்க்கத்தோட கோல்டன் கீலின். அவனை பார்த்த உடனே அவன் மேல அவளுக்கு லவ் வர. என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா. நீ என்ன பண்ற? இந்த புக்குல இருக்கிற மாதிரி என்ன தொடுத்துற. அப்ப நான் காப்பாத்துங்கன்னு கத்துவேன். அப்ப என் ஹீரோ வந்து என்ன காப்பாத்துவான். அவனும் அதே மாதிரி பண்ண. அப்ப அந்த வழியா வந்த ஹீரோ அந்த டீமனை பிடிச்சு அவளை காப்பாத்துறான். ஆனா அந்த டீமன் அவளை தாக்குனப்ப அதோட விஷயம் அவன் மேல பட. சோ அதனால அவன் மயக்கம் போட்டு விழுறா. உடனே தலைவன் அவனோட வீட்டுக்கு அவளை கூப்பிட்டு போறான். என்ன இவன் கூடவே இருப்பான்னு பார்த்தா விட்டுட்டு போறான். அம்மா என்னடா, உங்க ஹீரோ கிட்ட என் ஆளோட லவ் டோக்கன் இருக்கு, அதை எப்படியாவது வாங்கி கொடுங்கல. உடனே தலைவி அதை எடுக்கலான்னு என்னென்னவோ ட்ரை பண்ணி கடைசியா அதை எடுத்து தர. அப்ப ஹீரோ கிட்ட மாட்டிக்கிறா. அப்படின்னா இவன் ஆளா? உடனே ஹீரோ அவன் அட்டாக் பண்ண. ஆனா தலைவி அதை ஸ்டாப் பண்ண. சோ நீயும் என்ன மாதிரி சக்தி வாய்ந்தவதானா? உடனே தலைவி அங்க இருந்து போக. ஆனா சடனா தலைவன ஒரு கேங் வந்து அட்டாக் பண்ண. ஆனா தலைவி வந்து அவனை காப்பாத்துறா. இந்த பக்கம் ஹீரோவை கொலை பார்த்தது அவனோட அண்ணன் தான். எதனாலனா ஹீரோ வேற கோல்டன் கிளின், அதோட அவனுக்கு மோலன் கிளான்ல இருந்து வரன் வந்திருக்கு. அது வேற யாரும் இல்ல, நம்ம தலைவி தான். அது நடந்தா தலைவன் சொர்க்கத்தோட ராஜாவா மாறிடுவான். அதை தடுக்க இவன் நினைக்கிறான். இந்த பக்கம் தலைவி எங்க போனான்னு தெரியலன்னு அவளை தேடி அறக்கணும். நம்ம சூமிங்கும் அங்க வர. நம்ம சூமிங் இவங்க கூட தான் இருக்கான். அவனோட கிளானை சேர்ந்தவங்க இவனை ஒரு ஹாஸ்டேஜா அனுப்பி வைக்காங்க. ஆனா இவங்க மிங்க ஹாஸ்டேஜா நடத்தாம ஃபேமிலியில ஒருத்தனா நடத்துறாங்க. இந்த பக்கம் தலைவனும் தலைவியும் ரொம்ப க்ளோஸ் ஆக. அப்ப தலைவனுக்கு அவன் அண்ணன் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது. அதுல அவனுக்கு பொண்ணு பாத்திருக்காங்கன்னு. அப்படின்னா அங்கிள் சொன்ன மாப்பிள்ள இவன் தானா? டேய், என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தைய பொண்ணு பார்க்க போறியா? ஹே, அப்படி இல்ல, இது எனக்கே தெரியாது. அதோட நான் அவளை பார்க்க மாட்டேன். ஏன், உனக்கு அவளை பிடிக்காதா? ஆமா, அது ஓல்டு ஃபேஷன் சைக்கோ பைத்தியம். அதோட அவ ஒரு தாய் கிழவி. எனது கிழவியா? ஆமா, அதனால எனக்கு அவ வேணாம், எனக்கு நீதான் வேணும். என்ன வேணும்னு சொல்றான், அது ஓகே தான். ஆனா அதே நேரத்துல நான் உனக்கு தாய் கிழவியா? இப்ப அடுத்த நாள் தலைவியை தேடி அவளோட ஆளுங்களும் அதோட தலைவனை தேடி அவனோட அண்ணனும் வர. எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குடா, பேசாம நீ வேணா அவளை கட்டிக்கோ. ஓகேடா, ஆனா நீ வந்து அவங்க கிட்ட பேசி புரிய வை. சரி, நான் வரேன். உடனே தலைவன் தலைவி கிட்ட சொல்ல, டேய், நீ அவளை கட்டிக்க மாட்டேன்னு சொன்ன, இப்பவும் சொல்றேன் எனக்கு அவ வேணாம். அவ ஏன் போற? அவளை வேணான்னு சொல்ல போற. சரி, நானும் போறேன். எங்க? என்னோட வீட்டுக்கு. கட் பண்ண ரெண்டு பேருமே மோள கிளானுக்கு வர. அப்பதான் தலைவனுக்கு தெரிய வருது தலைவிதான் அந்த மகாராணின்னு. நான் உனக்கு ஓல்டு ஃபேஷனா? அதோட சைக்கோ தாய் கிழவி வர. ஐயோ, இவதான் அந்த தாய் கிழவியா? சே, கல்யாணத்தை நிப்பாட்ட பார்த்தா கடைசியா இவ அவனோட ஆளா போயிட்டாலே. என்ன இது, இங்க ஏதோ பவர்ஃபுல்லான பவர் வர மாதிரி இருக்கே. அதே நேரத்துல நம்ம அரக்க ஒரு கல்லு கிட்ட போறான். அங்க ஏதோ ஒரு பவர் வெளியே வர மாதிரி இருக்க. உடனே அவ அந்த கல்லுக்குள்ள போறான். அங்க போனா தலைவி மாதிரி இன்னொருத்த இருக்கா. இவ பேரு மிங்யூ, நம்ம தலைவியோட ட்வின் சிஸ்டர். ஆக்சுவலா என்ன விஷயம்னா, மோலோ கிளான்ல எப்பவுமே ட்வின்ஸ் தான் பிறப்பாங்க. ஆனா பிறக்கிற குழந்தைங்க வேற ஒரு ஜெண்டர்ல, அதாவது ஆணாவோ இல்ல பொண்ணாவோ பிறந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒரே ஜெண்டர், அதாவது ரெண்டுமே பெண்ணாவோ இல்ல ஆணாவோ பிறந்தா ஒருத்தவங்க கடவுளாவும் இன்னொருத்தவங்க ஈவுலா, அதாவது டீமனா பிறப்பாங்கன்னு ஒரு மித்து இருக்கு. சோ அந்த டீமனா பிறக்கிறவங்க இந்த உலகத்தையே அழிச்சிருவாங்களாம். அதனாலதான் இவளை மறைச்சு வச்சிருக்காங்க. அதோட தலைவிக்கு இவளுக்கு தங்கச்சி இருக்கானே தெரியாது. இளவரசி, உங்க பவர் ஏன் கட்டுப்பாட்டுல இல்ல, அதை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணுங்க. இதே நேரத்துல வெளில அவனோட ஆளுங்க மூணும் மோனோ கிளான்ல எப்பவுமே ட்வின்ஸ் தான் பிறப்பாங்கன்னு அதோட அந்த ஜெண்டர் விஷயமும் தெரிஞ்சுக்கிறான். இந்த பக்கம் நம்ம மீங்க வந்து கல்டிவேட் பண்ணி அவனோட உடம்ப வளர்த்திக்கிறான். தலைவி உடனே அவனை குணப்படுத்த பாக்குறா. ஆனா அவளால முடியல. உடனே தலைவன் அவனோட பவரால அவளை குணப்படுத்த பாக்குறான். ஆனா தலைவன் அவனோட பவரை யூஸ் பண்ணி ஒருத்தனை கியூர் பண்ணா அவன் வீக் ஆயிருவான். சோ தலைவி மறுபடியும் அதை பண்ண வேணாம்னு சொல்லு. இந்த பக்கம் வில்லனுக்கு தலைவனோட கல்யாணம் நடந்துடக்கூடாதுன்னு ஒரு சதி பண்றான். என்னன்னா
அரக்கனோட பசங்க பிறக்கும் போதே குறை பிரசவத்துல பிறந்தவங்க, அதனால ரொம்ப வீக்கா இருப்பாங்க. அவங்களுக்கு குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தை அவங்க கிட்ட தரான். அதை யூஸ் பண்ணதும் அவங்களோட 2 பசங்களும் குணமாயிடுறாங்க. அந்த 2 பசங்க தான் இப்ப பிரசன்ட்ல இருக்கிற ஜின்னும் நம்ம கடலரசியும். இந்த பக்கம் சூமிங் ரொம்ப வீக்கா இருக்கிறதால ரொம்ப ஃபீல் பண்ண அப்ப தலைவி அவளோட ஸ்பிரிச்சுவல் பவரை கொடுத்து அதை வச்சு தன்னோட பவரை வளர்த்துக்க சொல்றா. இந்த பக்கம் அரக்கனோட பசங்களுக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லாம போக உடனே வில்லனை பார்த்து மருந்து கேட்க, நான் தரேன், ஆனா எனக்கு நீ உண்மையா இருக்கணும். கண்டிப்பா. அப்படியா, சரி. இங்க ஒரு பவர் ஓடுதே, அது யாரோடது? அப்படியா, அந்த மாதிரி எதுவும் இல்லையே. இங்க பாரு, எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? உங்க கிளான்ல பிறக்கிற குழந்தைங்க எப்பவுமே ட்வின்ஸ் தானே, ஆனா உங்க மகாராணி மட்டும் சிங்கிள்னு ஊரையே நம்ப வச்சிருக்கீங்க. எதனால? ஒருவேளை 2 பேருமே ஒரே ஜெண்டரா? அதாவது 2 பேருமே பெண்ணா பிறந்துட்டாங்களா? அது அப்படின்னா நான் சொன்னது சரிதானே? அவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்கால, அவனும் ஆமான்னு சொல்ல உடனே மருந்து கொடுத்துட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். கட் பண்ண தலைவியை காட்ட அப்பாவ அவள மாதிரி இருக்கிற ஒரு உருவத்தை பாக்குறா. ஆனா சடனா அவ கண் முழிக்க சோ அவளோட கனவுல அவ தங்கச்சி வந்து போறா போல. இப்போ இந்த விஷயம் அந்த அரக்கனுக்கு தெரிய வர உடனே அவனோட பவர் யூஸ் பண்ணி மிங்குவ இனிமே தலைவியோட கனவுக்குள்ள போகாத மாதிரி தடை பண்ணிடுறான். ஏன் இப்படி பண்ணீங்க? என்னால அவளை கனவுல மட்டும்தானே பார்க்க முடியும். நீங்க உங்க பவரை யூஸ் பண்ண கூடாது. இந்த பவரை நீங்க யூஸ் பண்ணதால சில பேருக்கு நீங்க இருக்கிற இடம் தெரிஞ்சு போயிருக்கு. அதனால நீங்க இனிமே உங்க பவரை யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பவரை லாக் பண்ணிட்டு போயிடுறான். இதே நேரத்துல வானத்துல ஒரு எழுத்து தோன்ற, அது அழிவின் எழுத்து. அதுல உலகம் அழிய போகுதுன்னு இருக்கு. அதுவும் மோனோ கிளானாலன்னு. அப்படின்னா அந்த ஈவிலால இந்த உலகம் அழிய போதா? ஆனா நாம இத வேற மாதிரி மாத்தணும். உடனே அவன் தன்னோட பவரால, அதாவது நம்ம தலைவிதான் அந்த ஈவில்னு அவன் அதை மாத்துறான். சோ ஹெவனோட விதியை மாத்த பார்த்ததால அது அவனுக்கே பேக் ஃபயரா மாதிரி ஒரு சாபம் அவன் மேல விழ. இப்ப இதே நேரத்துல இந்த விஷயம் உலகம் தெரிய வர இந்த பக்கம் அரக்கனோட பசங்களுக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லாம போக, நீ தானே சொன்ன அவங்களுக்கு இனிமே எதுவும் ஆகாதுன்னு? ஆமா சொன்னேன். ஆனா என்னோட மாத்திரை அவங்கள தற்காலிகமா தான் காப்பாத்தும். பர்மனண்டா காப்பாத்தணும்னா சூக்காங்கிட்ட நீ போய் கேளு. அதாவது சூக்காங்கோட பவரால தான் அவங்களை குணப்படுத்த முடியும். ஆனா அப்படி பண்ணா நம்ம தலைவன் வீக் ஆயிருவான். இந்த பக்கம் தலைவனும் தலைவியும் கல்யாணம் பண்ணிக்க அப்ப தலைவன் ஒரு வாக்கு கொடுக்கறான். அவ கூட எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவன் தான் காதலனா வருவான்னு சத்தியம் பண்றான். அதோட தலைவி பூலோகத்துல வாங்கின அந்த காதல் கயிறை தலைவன்கிட்ட கொடுத்து அதுல அவளோட சக்தியை விட தலைவனும் தன்னோட சக்தியை விட அப்ப 2 பேருக்கு நடுவுல காதல் சக்தி உருவாகுது. சோ இதனாலதான் அந்த கயிறு அவங்க கையில கட்டின பிறகு அவங்க 2 பேருக்குள்ள அந்த 7 ஜென்ம பந்தம் உருவாயிருக்கு. அப்ப அரக்க அவனோட பசங்களோட அவங்களை காப்பாத்த சொல்ல உடனே தலைவனும் தன்னோட பவரை கொடுத்து அவங்களை காப்பாத்துறான். இந்த பக்கம் வில்ல மிங்கி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க உடனே அவளை வெளியே கூப்பிட்டு போறேன்னு சொல்ல அவளும் சந்தோஷப்பட, அதுக்குள்ள சந்தோஷப்படாத எதுவும் ஃப்ரீயா கிடைக்காது. உனக்கு என்ன வேணும்? இதுல உன் ரத்தத்தை விடு. உடனே அவளும் விட, என்னடி இவ்வளவு பேக்கா இருக்க? அதுல என்ன இருக்குன்னு தெரியுமா? எனக்காக நீ ஒரு வேலை செய்யணும்னு அதுல எழுதிருக்க. மீறி நீ அதை பண்ணலனா உன்னோட ஆத்மா அழிஞ்சு போயிரும். நான் என்ன பண்ணணும்? நீ உடனே உன் அக்கா மாதிரி வேஷம் போட்டு சூமிங்கோட குடும்பத்தை கொன்னுட்டு வா. உடனே அவ அத பண்ண. நீ சொன்ன மாதிரியே நான் பண்ணிட்டேன். இப்ப என்ன விடுவியா? விட முடியாது. இப்ப உன்னோட ஆத்மா எனக்கு சொந்தம். சோ உன்னோட பவரும் எனக்கு சொந்தம். உடனே அவனோட பவரை அவன் தனக்குள்ள கொண்டு போக இந்த பக்கம் தலைவன் அவனோட பவரை யூஸ் பண்ணதால மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அதே நேரத்துல தலைவியோட பவரும் குறைஞ்சுகிட்டே வருது. உடனே அதை பத்தி அங்கிள் கிட்ட சொல்றா. ஒருவேளை மிங்குக்கு ஏதாவது ஆயிருக்குமா? மிங்குவா? யார் அவ? உடனே அங்கிள் எல்லாத்தையும் சொல்ல உடனே அவ தங்கச்சிய போய் பார்க்க போறா. ஆனா அவ அங்க இல்ல. அப்படின்னா இது உன்னோட வேலையா? உன் தங்கச்சியோட பவர் என்ன பலசாலியா மாத்திருக்கு. ஆனா அவளோட பாதி பவர் வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும்? மீதி பவர் உன்கிட்ட இருக்கே, அது கிடைச்சா நான் இன்னும் பலசாலியா மாறிடுவேன். உடனே தலைவியும் அரக்கணும் அந்த வில்லனை தாக்க. ஆனா அரக்கணும் கொண்டு தலைவியோட பவரை எடுக்க பார்க்க ஆனா அவனால தலைவியை சமாளிக்க முடியல. அக்கா என்ன கொல்ல போறியக்கா? மிங்கு நீதானா? ஏமாந்துட்டியா? அவளை மாறி நீயும் பேக்கு தான் போல. உடனே அவளை அடிச்சு பார்க்க விட அப்ப தலைவன் அவளை காப்பாத்துறான். சோ இது எல்லாமே உன்னோட வேலை தானா? ஏனா என்ன நான் தாண்டா மூத்தவன். ஆனா உன் அப்ப நீ தான் அடுத்த ராஜான்னு சொல்லுவான். நாங்க என்ன வேற சுப்பணுமா? அதோட இந்த மகாராணியும் நீ கட்டிப்ப. அப்ப நாங்க என்ன உனக்கு ஆமாஞ்சாமி போடணுமா? நான் எல்லாத்தையும் வேணாம் தானே சொன்னேன். ஐயா ராசா, நீ வேணாம் தான் சொன்ன. ஆனா உன் அப்பா விட மாட்டானே. சோ எதுக்கு வம்பு? அதனாலதான் உன்னையும் அவளையும் கொல்லணும்னு முடிவு பண்ண. உடனே அவன் தலைவனை தாக்க, என் தங்கச்சியோட பவர் வச்சுதானே நீ அவனை கொல்ல பாக்குற? நான் செத்துட்டா அவளோட பவர்
உங்ககிட்ட இருக்காது. உடனே அவ மரண சூழல்ல குதிச்சு தற்கொலை பண்ணிக்க. அப்ப ஹீரோ அவன் மேல போட்ட சக்தி ஆக்டிவேட் ஆகுது. அவங்களோட பழைய மெமரி எல்லாமே ஞாபகம் வருது. அதே நேரத்துல வில்லன் ஹீரோவோட மெமரியை அழிக்க போக, ஆனா தலைவன் கிட்ட அந்த டைம் டிவைஸ் இருக்கு. அதனால அவனோட மெமரியை அழிக்க முடியல. ஆனா தலைவன் அது மறந்த மாதிரி நடிக்கிறான். அப்ப மீங்க அங்க வர, என்னாச்சு இங்க? அந்த காங்கியூ ஈவுலா மாறிட்டா, உன்னோட ஃபேமிலியையும் கொன்னுட்டா. பதிலுக்கு சூகாங் அவளை கொன்னுட்டான். இவன் ஏதோ மறைக்கிற மாதிரி தோணுதே. கண்டிப்பா இது அவன் பண்ணிருக்க மாட்டான். இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. இந்த பக்கம் ரெண்டு பேருமே சொர்க்கத்துக்கு வர, ஆனா வில்லன் கிட்ட அவங்க பாஸ்டுக்கு போனத மறைச்சி வேற ஒரு இடத்துக்கு போன மாதிரி அவங்க சொல்ல. இப்ப தலைவியை கூப்பிட்டுட்டு அரக்கனை போய் பாக்குறாங்க. அதே நேரத்துல அரக்கு உலகத்தோட ராஜா நம்ம கடலரசிய கடத்திட்டு வந்து வில்லன் கிட்ட ஒப்படைக்க, ஆனா எதனாலன்னு தெரியல. இந்த பக்கம் மீங்க வந்து ஒரு வழியா கடவுளை கொள்ளும் அந்த ஆயுதத்தை ரெடி பண்ணிடுறான். உடனே அந்த அம்மா வச்சு ஹீரோவை தாக்க, அது பட்டதும் நம்ம ஹீரோ இறந்து போயிடுறான். தலைவியால அதை ஏத்துக்கவே முடியல, பயங்கரமா அழுவுறா. ஆனா தலைவன் சாகல. அவனோட ஆன்மா ஒரு பூனை உடம்புக்குள்ள போகுது. ஆக்சுவலா தலைவனோட பிளான் தான் இது. அவன் தான் மீங்க கிட்ட அவனை கொல்ற மாதிரி நடிக்க சொன்னான். ஏன்னா பூலோகத்துல மர்ம காடுன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க தலைவியோட பவரும் டீமன் கிங்கோட பவரும் இருக்கு. அதுக்காக தான் அவன் அங்க போயிருக்கான். இந்த பக்கம் தலைவன் உயிரோடு இருக்கிறத தலைவி கண்டுபிடிக்கிறா. ஏன்னா அவளோட காதல் கயிறு இன்னும் வேலை செய்யுது. கற்பான தலைவன் மர்ம காட்டுல டீமன் கிங்க கொன்னு அந்த இடத்தோட தலைவனா மாற, அப்ப அவனை வெல்கம் பண்ண அந்த கிளானோட தேவதைகள் அங்க வர, அதுல தலைவியும் ஒருத்தி. இதே நேரத்துல சில டீமன்ஸ் எல்லாம் மர்மமான முறையில இறந்து போறாங்க. அப்போ ஒரு டீமனை ஒருத்தன் கொள்ள வர, ஆனா தலைவன் அவனை தடுத்துடுறான். அப்பதான் தெரிய வருது அவங்கள கொன்னது கல்லா இருக்கன்னு. அதுவும் தேவேந்திரனுக்காக அவன் இதை பண்ணிருக்கான். என்ன ஆயிருக்கனா, அவன் கடலரசியை கடத்தி வச்சு அவங்கள கொல்ல சொல்லி மிரட்டி இருக்கான். அதுவும் கோல்டன் கோருக்காக. இப்ப அவன் கோல்டன் கோரை வீலங்கிட்ட கொடுக்க, உடனே அவன் தன்னைக்குள்ள கொண்டு போக பார்க்க, ஆனா கல்ல இருக்க தன்னோட இதயத்தை உடைச்சி அவனோட பிளான நாசம் பண்ணிடுறான். இப்ப கடலரசிய போய் அவன் பார்க்க, உடனே அவன் அவளை அங்க இருந்து ஓடி போக சொல்றான். ஆனா அவ போக மாட்டேன்னு சொல்ல, என்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது, இப்பவே ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த கல்யாணத்துக்கு நம்ம டீம் எல்லாரும் வர, ஆனா கொஞ்ச நேரம் கூட அது நீடிக்கல. கல்லியதையும் அழிஞ்சு போனதால கல்ல இறக்கணும் இறந்து போயிடுறான். இதே நேரத்துல வில்ல மர்மா காட்டுக்கு படையெடுத்து வர, அப்ப தலைவி அவனை இப்ப சமாளிக்க முடியாதுன்னு அவன் கூட போறா. அதே நேரத்துல தலைவன் டீமன் பவர் யூஸ் பண்ணி காங்கியோட பவரை எழுப்ப பாக்குறான். இதே நேரத்துல தலைவிய காங்கின்னு சொல்லி வில்ல அவளை கொல்ல பாக்க, அவ நம்ம சூமிங் வந்து வில்லன் பண்ண எவிடன்ஸ போட்டு தர, ஆமா எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், என்ன இப்ப உங்களால என்ன தடுக்க முடியுமா? உடனே அவன் எல்லாரையும் கொல்ல பாக்க, அதே நேரத்துல அரக்கனோட டீமும் வந்து அவங்கள தாக்க, ஆனா எல்லாரையும் அசால்ட்டா டீல் பண்றான். உடனே அவன் தலைவியோட கதையை முடிக்க பாக்க, அப்ப தலைவன் வந்து அவனை தடுத்து தலைவிக்கு காங்கியோட பவரை தர, உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை தாக்க, நீனும் உயிரோடு இருக்கியா தம்பி? பரவாயில்ல, ஏன்னா நான் வருத்தப்பட்டேன் என் கையால நீ சாகலன்னு. அந்த வருத்தம் இப்போ உனக்கு ஒண்ணு போக்கிக்கிற. அதோட காங்கியோட பவர் வந்துருச்சுன்னா மிங்கியோட பவரும் திரும்ப வந்திருக்கும். உடனே அவன் மிங்கியோட பவரை யூஸ் பண்ணி அவங்கள தாக்குறான். நம்ம டீமால அவனை சமாளிக்கவே முடியல. ஆனா தலைவன் கிட்ட டீமன் கிங்கோட பவர் இருக்கு. சோ அந்த பவரை யூஸ் பண்ணி அவனை ஈஸியா டிஃபீட் பண்ணிடுறான். என்ன நீ டிஃபீட் பண்ணிருக்கலாம், ஆனா உன்னால என்ன கொல்ல முடியாது. ஏன்னா மிங்கியோட பவர் எனக்குள்ள இருக்கு. சோ நான் செத்து போயிட்டா இவ்வளவு செத்துருவா. உடனே அவன் தற்கொலை பண்ணிக்க. அப்ப யாருமே எதிர்பார்க்காத மாதிரி தலைவன் உடனே தன்னோட இதயத்தை வெளியே எடுத்து தலைவிக்குள்ள அனுப்பி அவளை காப்பாத்திட்டு அவன் இறந்து போயிடுறான். தலைவி பயங்கரமா அழுவுறா. கட் பண்ணா 100 வருஷம் ஓடி போகுது. இப்ப சொர்க்கத்தோட தேவனா நம்ம மிங்கியூ தான் இருக்கான். அதோட தலைவி பல வருஷமா தலைவன் வருவான்னு அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதே நேரத்துல நம்ம கடலரசியும் அவளோட அண்ணனும் 100 வருஷமா கல்ல இருக்கன்னு தேடிட்டு இருக்காங்க. கடைசியா அவனோட மறுஜென்மத்தை கண்டுபிடிக்கிறாங்க. சோ கடலரசி மறுபடியும் அவனை காதலிக்க ஆரம்பிக்க, இந்த பக்கம் தலைவி தலைவனை காங்கியுவா இருந்தப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாப்பால அந்த கோவிலுக்கு போய் இவளை அந்த காதல் நூலை விற்கிற கடையை போடுறா. இப்படி பல வருஷம் ஓடி போகுது. ஆனா தலைவன் வரவே இல்ல. ஆனா அவன் வருவான்னு இவ வெயிட் பண்ணிட்டு இருக்க. அப்போ ஒரு நாள் சாங்கியூன்னு யாரோ கூப்பிட திரும்பி பார்த்தா நம்ம தலைவன் நிக்கிறான். ரெண்டு பேரோட கண்ணியும் கண்ணீரா வர. சோ கடைசியா அவங்க ஒரு வழியா ஒன்னு சேர இந்த சீரீஸ் முடியுது. இந்த டிராமாவை கொடுத்த இந்த டீமுக்கு என்னோட நன்றிகள். அடுத்து ஒரு சூப்பரான டிராமால உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.